அல்லேலூயா. நம்ம எல்லாரும் கண்களை மூடி தேவாதி தேவனும் ராஜாதி ராஜனுமாயிருக்கிற சர்வ மகத்துவம் உள்ள தெய்வத்துக்கு முன்பாக நம்மை தாழ்த்தி அவரை உயர்த்துவோம். இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே மகிழ்ந்து களிகூற கடவோம். எல்லா துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரராயிருக்கிற நம்முடைய ஆண்டவர், எல்லா கனத்துக்கும் பாத்திரராயிருக்கிற நம்முடைய ஆண்டவர், மகிமையின் சிங்காசனத்தில் ராஜாதி ராஜாவாய் வீற்றிருக்கிற நம்முடைய ஆண்டவர் இந்த காலை வேளையிலே நம் மத்தியிலே எழுந்தருளி இருக்கிறார். எங்கே 2 பேர் 3 பேர் அவருடைய நாமத்தினாலே கூடியிருக்கிறார்களோ அவர்கள் மத்தியிலே இருப்பேன் என்று சொன்ன தேவன் நம் மத்தியில வந்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எந்த ஒரு சின்ன பாவமும் தடையாயிராதபடி நம்ம எல்லாரும் நம்மை ஆண்டவருடைய கரத்தில் அர்ப்பணிப்போமா? தகப்பனே, எங்களை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் என்று எங்களுடைய அக்கிரமங்கள் பாவங்களை எல்லாம் ஒரு விசை கூட உம்முடைய இரத்தத்தால் கழுவி பரிசுத்தப்படுத்தும் என்று ஆண்டவரிடத்தில் கேட்போமா? எத்தனை பேர் ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களை கழுவிக்கொள்ள சித்தமாக இருக்கிறீர்கள்? பழைய ஏற்பாட்டிலே ஒரு ஆசாரியன் தேவனுடைய கிருபாசன தண்டையில போக வேண்டுமானால் அவன் பலிபீடத்தில் தன்னை அர்ப்பணித்து தண்ணீர் தொட்டியிலே ஒவ்வொரு முறையும் அவன் கழுவிக்கொண்டே இருக்க வேண்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி விட்டது. முழுகினவன் முற்றிலுமாய் கழுவப்பட வேண்டிய அவசியம் இல்லை, கால்களை மட்டும் கழுவினால் போதும் என்று ஆண்டவர் சொன்னதனுடைய அர்த்தம் இதுதான். ஏற்கனவே நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டது. ஆனாலும் வாழ்க்கையில காணப்படுகிற சின்ன சின்ன குற்றங்கள் குறைகள், இதை நாம் கழுவ வேண்டியது அவசியம். அதைத்தான் ஆண்டவர் சொன்னார். என்றைக்கு நான் உங்களை அழைத்தேனோ, ஞானஸ்நானம் பெற்றீர்களோ, அன்றைக்கே உங்களுடைய பாவத்தை மன்னித்து விட்டேன். முழுகினவன் கால்களை மட்டும் கழுவினால் போதும். நம்ம எல்லாரும் ஞானஸ்நானத்தினாலே அவரோடு கூட ஞானம் முழுக்கடைந்திருக்கிறோம். நம்முடைய கால்களை கழுவது போல ஒரு விசை கூட ஆண்டவரே உம்முடைய இரத்தத்தால் என்னை கழுவி பரிசுத்தப்படுத்தும். நல்ல ஒப்பு கொடுப்போம். எல்லாரும் வாய்களை திறந்து எல்லாரும் அர்ப்பணிக்கணும். அர்ப்பணிக்காத ஒருவருடைய ஆராதனை இங்கே ஏற்றுக்கொள்ளப்படாது. அர்ப்பணிக்கிறவர்களுடைய ஆராதனைகளை தேவன் ஏற்றுக்கொள்ளுகிறார். நம்முடைய ஆராதனை ஒரு ஆபேலின் ஆராதனையா இருக்க வேண்டும், காயினுடைய ஆராதனையா இருக்கக்கூடாது. அவனுடைய திருப்திக்கு அவன் கொண்டு வந்தான், ஆனால் தேவன் அங்கீகரிக்கவில்லை. தேவனுடைய திருப்திக்கு கொண்டு வந்தான் ஆபேல், தேவன் அங்கீகரித்தார். இந்த காலவேளையிலே ஆராதனை நம்மை நாமே திருப்திப்படுத்திக் கொள்வதற்காக அல்ல. நான் ஆராதிப்பது போதும், நான் செய்வது போதும் என்று என்னை நான் திருப்திப்படுத்திக் கொள்வதல்ல. என்னை அழைத்து என்னை ரட்சித்து என்னை இரத்தத்தாலே கழுவின என் ஆண்டவரை திருப்திப்படுத்தக்கூடியதான ஒரு ஆராதனை. ஒப்பு கொடுப்போமா? தகப்பனே, எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஒரு விசையா எங்களை கழுவி பரிசுத்தப்படுத்தும். பரிசுத்தமான இந்த தெய்வத்துக்கு முன்பாக நிற்கத்தக்கவன் யார்? ஆண்டவரே, இந்த கால வேளையில உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். உம்முடைய இரத்தத்தால் எங்களை கழுவி பரிசுத்தப்படுத்தும். ஒவ்வொருவரையும், எங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம், எங்களுடைய சிந்தை, எங்களுடைய இருதயம், ஆண்டவரே எல்லாவற்றையும் கழுவி நீர் பரிசுத்தப்படுத்துவீராக. நீர் இந்த இடத்திலே உலாவி உம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிப்பதற்கு நான் தடையாகி விடக்கூடாது. நான் தடையாகி விடக்கூடாதப்பா. நீர் இங்கே வரப்போகிறீர், இந்த இடத்துல உலாவுகிறீர். 2 பேர் 3 பேர் கூடின உடனேயே நீர் எங்கள் மத்தியிலே உலாவுகிறீர். எங்களுக்குள் ஏற்கனவே இருக்கிற தெய்வம் எங்கள் மத்தியிலே உலாவ நீர் ஆரம்பித்து விட்டீரையா. உம்முடைய பலத்த கிரியைகளுக்கு யாரும் தடையாகி விடக்கூடாது. உம்முடைய அற்புதங்கள் நடப்பதற்கு யாரும் தடையாகி விடக்கூடாது. உம்முடைய தீர்க்க தரிசன வார்த்தைகள் வெளிப்படுவதற்கு யாரும் தடையாகி விடக்கூடாது. இந்த இடத்துல யாரும் ஒரு யோனாவா இருந்து விடாதபடிக்கு ஒவ்வொருவரையும் கழுவி பரிசுத்தப்படுத்தும். எல்லா அசுத்தங்களும் இயேசுவின் நாமத்தினாலே மாற்றப்படுவதாக. தெரிந்தோ தெரியாமலோ உம்முடைய பிள்ளைகளுடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தில் காணப்படுகிற அசுத்தங்கள், அசுசிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே கழுவப்படுவதாக. ஹல்லேலூயா. தேவனுடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போமா? தேவனுடைய கருத்தில் நம்மை அர்ப்பணித்து ஆண்டவரை நல்ல உற்சாக மனதோடு இந்த கால வேளையில நல்ல ஒரு போர் வீரனை போல ஆமென் பலத்த சத்தத்தோடு
ஆமென். ஹல்லேலூயா. ஒரு உயிரோட்டமான ஒரு ஆராதனையை செய்ய வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. எல்லாரும் ஆவியில விடுதலையோடு கூட நம்முடைய ராஜாதி ராஜாவை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி, 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 நன்றி. விடுதலையின் நாயகர் நம் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். எங்கள் தெய்வமே, எங்கள் மத்தியிலே உலாவுகிறவரே, ராஜாதி ராஜாவாக வீற்றிருக்கிறவரே, கர்த்தாதி கர்த்தராக வீற்றிருக்கிறவரே, நீர் பெரியவரும் பலத்தவருமா இருக்கிறீர். மகா பலமுள்ள தேவனா இருக்கிறீர். உமக்கு ஒப்பானவர் யார் ஆண்டவரே? அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த கால வேளையில ஒரு எழுப்புதலான ஆராதனையை நாங்கள் உமக்கு கொடுக்க வந்திருக்கிறோம். எங்கள் சோர்வுகள் அல்ல ஆண்டவரே, எங்களுடைய மன கவலைகள் அல்ல, எல்லாவற்றையும் நாங்கள் தூக்கி எறிகிறோம். பரிசுத்த தேவன் எங்களுக்கு இருக்கிறீர். பலத்த அரண், பலத்த கோட்டை நீர் எங்களுக்கு இருக்கிறீரையா. இயேசு நீங்க இருக்கும்போது நாங்க எதற்கும் சோர்ந்து போக தேவையில்லை, எதற்கு நாங்க பயப்பட தேவையில்லை. எல்லாமே நீங்க பார்த்து கொள்ளுவீங்க, எல்லாமே நீங்க பார்த்து கொள்ளுவீங்க. பலவிதமான கவலைகளை, பலவிதமான சோர்வுகளை கொடுத்து துதிக்க விடாதபடி தடை பண்ணுகிற எல்லா பொல்லாத அந்தகார ஆவிகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் மேற்கொள்ளுகிறேன். அல்லேலூயா. அப்படியே பிள்ளைகளுக்குள்ளே ஒரு விடுதலை நீர் அனுப்புகிறதற்காக ஸ்தோத்திரம், ஒரு வெற்றியை அனுப்புகிறதற்காக ஸ்தோத்திரம், ஆவியில ஒரு களி கூறுதலை நீர் அனுப்புகிறதற்காக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நன்றி, 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 நன்றி. இயேசுவே உமக்கு நன்றி. இயேசு ராஜாவே உமக்கு நன்றி. மகிமையின் ராஜாவே உமக்கு நன்றி. மாசற்ற தேவனே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. இஸ்ரவேலின் ஜெயபலமானவர். ஹல்லேலூயா. நாங்கள் ஓடினாலும் இளைப்படையாதபடி, நடந்தாலும் சோர்ந்து போகாதபடிக்கு எங்களை பாதுகாக்கிறவர், தூசியை தட்டி எழும்பும்படியான கிருபைகளை கொடுக்கிற தேவன் எங்கள் தேவன். ஓட்டத்தை ஜெயமோடு ஓடி முடிப்பதற்குரிய பலத்தை கொடுக்கிற தேவன். பிள்ளைகள் ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய பலத்த கரம் அமர்ந்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஐயா. எங்களை பலப்படுத்துகிற ஒரு தேவன். கடந்த நாட்கள் எல்லாம் எங்களை பலப்படுத்திக் கொண்டே வந்தீரே, அதற்காக உமக்கு நன்றி. நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்கள் பலனாய் இருந்து, நீர் எங்கள் கோட்டையாய் இருந்து, நீர் எங்கள் அரணாய் இருந்து, நீர் எங்கள் பாதுகாப்பாய் இருந்து, நீர் எங்கள் நன்மையாய் இருந்தீரையா. நன்றி, 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 நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. நன்றி, 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 நன்றி. எல்லாம் நன்றி, நன்றி, நன்றின்னு சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவே உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. இயேசு ராஜா உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. இயேசப்பா உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு ராஜாவுக்கு நன்றி. இயேசு மகாராஜாவுக்கு நன்றி. ரத்தம் சிந்தி மீட்டவருக்கு நன்றி. ரத்தம் சிந்தி மீட்டவருக்கு நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுவரை எங்களை நடத்தி வந்த எங்கள் தேவாதி தேவனுக்கு நன்றி. மகத்துவமான தேவனுக்கு நன்றி. மாட்சிமையுள்ள தேவனுக்கு நன்றி. சாத்தானுடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ளும்படியான அதிகாரத்தை கொடுக்கிற தேவன். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். எத்தனை பேர் இந்த கால வேளையில ஆண்டவரை உற்சாகம் ஆராதிக்க வந்திருக்க? கரங்களை உயர்த்தி ராஜாவே நீர் வாழ்கன்னு சொல்லுவோமா? இயேசு ராஜாவே நல்ல சத்தமா முழு பலத்தோடு சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் வாய்களை திறந்து இயேசு ராஜாவே நீர் வாழ்க, இயேசு ராஜாவே நீர் வாழ்க, மகத்துவமானவரே நீர் வாழ்க, மாட்சிமை நிறைந்தவரே நீர் வாழ்க, உன்னதமானவரே நீர் வாழ்க, உயர்ந்தவரே நீர் வாழ்க, சிறந்தவரே நீர் வாழ்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஓ ராஜாதி ராஜாவுக்கு உர்ரா பஹதர பஹதனமா நிம்மர மெலஹர தியாரபாதனா நிம்மரதனமா சம்தர பதர பலபா. ஓ glory, 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 glory to Jesus. ஹல்லேலூயா. மகிமை, 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 மகிமையின் ராஜா, மகிமையின் ராஜா, மகிமையின் ராஜா. மகிமையாய் வெற்றி சிறந்தவர் எங்கள் மத்தியில வந்திருக்கிறேன். உரிபா ஹத்திரிபி ஆதுரா பஹந்தர பலபா. உமக்கே மகிமை, உமக்கே மகிமை அப்பா. ஹல்லேலூயா. இந்த ராஜாதி ராஜாவை பார்த்து ஆண்டவரே, நான் வந்து போகிற இடமா இருந்தாலும் இது உம்முடைய மாளிகை, இது உம்முடைய மாளிகை, ராஜாவுடைய மாளிகைக்கு. எத்தனை பேர் அதை ஆமேன்னு ஒத்துக்கொள்றீங்க? ராஜாதி ராஜாவுடைய மாளிகைக்கு நான் வந்திருக்கிறேன். ஆராதனை, ஆராதனை அப்பா, அப்பா உங்களுக்குத்தான் ஆராதனை, ஆராதனை அப்பா, அப்பா உங்களுக்குத்தான். ராஜா பொம்மாளிகையில்
அமர்ந்திருப்பே. இயேசு ராஜா பொம்மாளிகையில் ராப்பகல அமர்ந்திருப்பே. துதித்து மகிழ்ந்திருப்பே. எல்லா துயரம் மறந்திருப்பே. உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பே. எல்லா துயரம் மறந்திருப்பே. கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு சத்தத்தை உயர்த்தி ஆராதனை. ஒரு எழுப்புதலின் ஆராதனை. ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு என் பலனே என் கோட்டையே ஆராதனை உமக்கே. சொல்லுவோம். என் பலனே என் கோட்டையே ஆராதனை உமக்கே. மறைவிடமே என் உறைவிடமே ஆராதனை உமக்கே. மறைவிடமே என் உறைவிடமே ஆராதனை. ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு எல்லா கண்களை மூடி ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு எங்கும் நீரை யெகோவா எலோஹி ஆராதனை உமக்கே. சொல்லுவோம். எங்கும் நீரை ஆராதனை உமக்கே. எங்கள் நீதியே யெகோவா சிக்கேனும் ஆராதனை உமக்கே. எங்கள் நீதியே யெகோவா சிக்கேனும் ஆராதனை உமக்கே. ஆராதனை. கரங்களை அசைத்து சொல்லுங்க. ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு பரிசுத்தமா யெகோவா மெக்காத் ஆராதனை உமக்கே. சொல்லுங்க எல்லாரும். பரிசுத்தமா யெகோவா மெக்காத் உருவாக்கும் தெய்வம் யெகோவா சேனும் ஆராதனை உமக்கே. சொல்லுவோம். உருவாக்கும் தெய்வம்
யெகோவா ஒசேனு ஆராதனை உமக்கே. ஓ ஆராதனை ஆராதனை ரபகதரபா. அப்பா அப்பா உங்களுக்குத்தான் ஆராதனை ஆராதனை. அப்பா அப்பா உங்களுக்குத்தான். உன்னதரே உயர்ந்தவரே ஆரா. எத்தனை பேர் உணர்ந்து சொல்றீங்க? எத்தனை பேர் உணர்ந்து சொல்றீங்க? சொல்லுவோம். பரிசுத்தரே பரிசுத்தர் உமக்கே. பரிசுத்தரே நீரே ஆராதனை ஆராதனை. அப்பா அப்பா உங்களுக்குத்தான் ஆராதனை. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்குத்தான். உன்னதரே உயர்ந்தவரே, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரை விட நம்முடைய ராஜாதி ராஜா உயர்ந்தவர், உன்னதமானவர், பரிகாரி அவர்தான், நமக்காக பலியானவர் அவர்தான். எத்தனை பேர் உணர்றீங்க? எத்தனை பேர் உணர்றீங்க? கரங்களை தட்டி மீண்டுமாக இந்த சரணத்தை நாம் பாட போகிறோம். உன்னதரே உயர்ந்தவரே ஆராதனை உமக்கே. சொல்லுவோம். உன்னதரே உயர்ந்தவரே ஆராதனை உமக்கே. பரிகாரியே பலியானீரே ஆராதனை உமக்கே. பரிகாரியே பலியானீரே ஆராதனை உமக்கே. ராஜா மாளிகையில் ராப்பகல அமர்ந்திருப்பே. இயேசு ராஜா மாளிகையில் ரபகதரரா அமர்ந்திருப்பே. துதித்து மகிழ்ந்திருப்பே. எல்லா துயரம் மறந்திருப்பே. உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பே. எல்லா துயரம் மறந்திருப்பே. ஏன் தெரியுமா? துயரங்களை மறந்திருக்கிறோம். துயரங்களை எல்லாம் மாற்றக்கூடிய ஒருவர் எனக்கு இருக்கிறார். இந்த கால வேளையில சாத்தானுடைய வஞ்சனைக்கு கொஞ்சம் கூட இடம் கொடுக்காம அவன் 1000 கேள்விகளை உங்க மனசுல கொண்டு வா, அதெல்லாம் தூக்கி போட்டு பொல்லாத பிசாசு, எது நடந்தாலும் எனக்கு ஒரு தேவன் இருக்கிறா, எது நடந்தாலும் எனக்கு ஒரு அப்பா இருக்கா, இந்த வீரம் உங்களுக்குள்ள வந்துருச்சுன்னா இன்னும் கூட உங்களுடைய ஆராதனை வித்தியாசமா இருக்கும். எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு பிசாசு நீ என்ன செய்ய முடியும்,
நீ உன்னை விட, உலகத்தில் இருக்கிற உன்னை விட எனக்குள்ள இருக்கிற என் அப்பா பெரியவ. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்ல கரங்களை தட்டி அந்த அப்பாவுக்கு நல்ல மகிமை கனம் எல்லாம் செலுத்துவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. ஓ நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா. புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. அப்படியே எழுந்து நின்று கரங்களை தட்டி துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். நல்லா அப்படி கை தட்டு பாருங்க எல்லாரும். நாவாலே, சின்ன பிள்ளைங்க பெரியவங்க எல்லாம் நல்ல கரங்களை. கேடகமே நன்றி ராஜா, அடைக்கலமே கேடகமே நன்றி ராஜா. அன்பே என் ஆறுதலே நன்றி ராஜா, அன்பே என் ஆறுதலே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. ஆபத்திலே காத்தீரே. எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா, அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா. எனக்கு அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம். ஆண்டவரை பார்த்து சிரிச்ச முகத்தோட ஓ அம்மே, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி நீரே, ஆமென், நேரமெல்லாம் தூக்கி நீரே. சுகம் தந்து இதுவரை தாங்கி நீரே, எனக்கு சுகம் தந்து இதுவரை தாங்கி நீரே. ஓஹோ நன்றி என்று சொல்லுகிறேன். நல்ல உற்சாகமான ஆவியோடு சகோதர சகோதரிகள் எல்லாரும் ஆமென், glory to Jesus. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. தனிமையிலே துணை நின்று நன்றி ராஜா, ஓ தனிமையிலே துணை நின்று நன்றி ராஜா. தாயை போல் தேற்றினி நன்றி ராஜா, தாயை போல் தேற்றினி நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாதா. வாழ்க்கையிலே ஒளி விளக்காய் வந்தீரையா, வாழ்க்கையிலே ஒளி விளக்காய் வந்தீரையா. வார்த்தை என்ற மன்னாவை தந்தீரையா, வார்த்தை என்ற மன்னாவை தந்தீரையா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாதா, நாதா. புது வாழ்வு தந்தீரே நன்றி ராஜா, ஓ புது வாழ்வு தந்தீரே நன்றி ராஜா. புது பல தந்தீரே நன்றி ராஜா, எனக்கு புது பல தந்தீரே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. ஊழியம் தந்தீரே நன்றி ராஜா,
ஊழியம் தந்தீரே நன்றி ராஜா, உடனிருந்து நடத்தினீரே நன்றி ராஜா, உடனிருந்து நடத்தினீரே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, ஓ நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. ஹல்லேலூயா. கொஞ்சம் மியூசிக் நன்றி பாடுங்க, கொஞ்சம் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த அல்லேலூயா அடி வைத்திருந்து எப்போ வரணும்? நம்முடைய ஆண்டவர் அவ்வளவு நன்மைகளை செய்திருக்கிறார். அல்லேலூயா. எப்ப நீங்க முழங்கால் போட்டாலும் அப்படி முழங்கால் போட்ட உடனே பிசாசுக்கு சவால் விடணும். நான் என் தேவ சமூகத்துக்கு வந்திருக்கேன், எதை வச்சு எந்த பாரத்தை வச்சு என்ன செய்ய முடியாது, என்னன்னே அமுக்க முடியாது. இன்னைக்கு அநேக தேவ பிள்ளைகளுடைய ஆராதனையை தான் கெடுக்க பார்க்குறான். நீங்க மற்ற வேலைகள்லாம் செய்யும் பொழுது உங்களுக்கு சோர்வு வராது, கம்பெனியில போய் வேலை செய்யும் போது சோர்வு வராது. ஆனா ஆராதனைன்னு வரும்பொழுது என்ன கொண்டு வருவான்? ஆண்டவர் உனக்கு என்ன செஞ்சிட்டாரு, உனக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்கு, எவ்வளவு போராட்டம் இருக்குன்னு இதெல்லாம் ஞாபகப்படுத்தி உங்களை ஆராதிக்க விட மாட்டான். எடுத்த உடனே ஆண்டவருடைய சிங்காசனத்தை பார்த்துட்டீங்கன்னா போதும், அந்த சிங்காசனத்துக்கு கீழே தான் எல்லா அதிகாரமும். பக்கத்துல உங்களை பார்த்து சொல்லுங்க, நம்ம தலைக்கு மேல இருக்க பிரச்சனை எல்லாம் அவருடைய காலுக்கு கீழே தான் இருக்கு. அவர் எல்லா பிரச்சனையும் நசுக்க வல்லவர். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. 2 பேர் 3 பேர் அவருடைய நாமத்துல வந்துட்டா உடனே அவங்க மத்தியில நான் இருப்பேன்னு சொல்லியிருக்காரு ஆண்டவர். இங்க ஆண்டவர் இருக்காருன்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்படி விசுவாசிங்கன்னா உங்க ஆராதனையா வித்தியாசமா இருக்கும். கண்ணை மூடும்போது ஏசப்பா என் பக்கத்துல இருந்து என் ஆராதனைய ரசிக்கிறார். ஆமென். நீங்க ரசிக்கிறதுக்கு நாங்க ஆராதனை நடத்தல, ஆண்டவர் ரசிக்கிறதுக்கு நீங்க ஆராதனை நடத்தணும். உங்க பக்கத்துல யார் இருக்கா? ஆள் பக்கத்துல சேர்ல இருக்கவங்கள பார்க்காதீங்க. நான் கண்ணை மூடி ஆராதிக்கும் போது என் பக்கத்துல யார் வர்றது? என்னுடைய ரட்சகர், என்னுடைய மீட்பர், என்னுடைய ராஜா, என்னுடைய மணவாளன், எனக்கு துணை செய்கிறவர் வருகிறார். அல்லேலூயா. எல்லாம் சேர்ந்து ஒரு பாடலை பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து இந்த பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம், சொல்வோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம், கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம், கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். கூப்பிடு நீ பதில் கொடுப்பா, குறைகள் எல்லாம் நிறைவாக்குவா. கூப்பிடு நீ பதில் கொடுப்பா, குறைகள் எல்லாம் நிறைவாக்குவா. உண்மையாக தேடுவோர் உள்ளத்தில் வந்திடுவா, உண்மையாக தேடுவோர் உள்ளத்தில் வந்திடுவா. கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடு. எத்தனை பேர் சொல்றீங்க? கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கை
கைதட்டி நாம் பாடுவோம். மனதுருக்கம் உடையவரே, மன்னிப்பதில் வல்லவர். ஆமென். ஓ thank you Lord. மன்னிப்பதில் வல்லவர். நினைவாயிருக்கின்றார். ஓடிவா என் மகனே, தினம் நினைவா இருக்கின்றார். ஓடிவா என் மகளே. ஓ கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா, இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். நாம் பாடுவோம். கண்ணீரெல்லாம் துடைத்திடுவா, கரம் பிடித்து நடத்திடுவா. கண்ணீரெல்லாம் துடைத்திடுவா, கரம் பிடித்து நடத்திடுவா. எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்று நிறைவேற்றுவா. உன் எண்ணமெல்லாம் இன்று நிறைவேற்றுவா. கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து. இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். அல்லேலூயா அல்லேலூயா. ஸ்தோத்திரம். தம்பி கொஞ்சம் மாஸ்டர் கொஞ்சம் குறைச்சிட்டு பின்னாடி. எத்தனை பேர் என் நோயை இயேசு நீக்குவார்னு விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் பலவீனமா வந்திருக்கீங்க? பலவீனமா வந்திருக்கீங்களா? கைத்து காட்டுங்க. எந்த பலவீனமா இருந்தாலும் இயேசு சுகம் கொடுப்பாருன்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். நல்லா கவனிங்க. வளர்ந்த தேவ பிள்ளைகளுக்கு தெரியும், ஊழியக்காரனா இருந்தாலும் யாரா இருந்தாலும் நம்ம தலையில வந்து கையை வைக்கணுங்கிற அவசியமே இல்லை. சமீபத்துல ஒரு அம்மா குறைபட்டுக்கிட்டாங்க. நான் மற்ற சர்ச்சிலாம் தலையில கையை வச்சு ஜெபம் பண்றாங்களாம். நம்ம என்ன செய்யறது இல்லையா? வளர்ச்சி அவ்வளவுதான். என் கையை விட என் ஏசப்பா கை வல்லமை உள்ளது. நான் வந்தா ஒவ்வொருத்தர் தலையில கை வைக்கணும். அவர் ஒரே நேரத்துல எல்லாரும் தலையில கை வைப்பார். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? உங்க பலவீனம் இப்போ போகணும். விசுவாசிக்கிறீங்களா? நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பார். ஆண்டவர்ட்ட குறை இல்லை, அவர் வல்லமை உள்ளவர், அவர் அற்புதம் செய்கிறவர். சரித்திரம் சொல்லுது, இன்னைக்கு வரைக்கும் அற்புதம் செய்கிறார், நேற்றுக்கு வரைக்கும் அற்புதம் செஞ்சிருக்கார், எத்தனையோ பேருக்கு அற்புதம் செஞ்சிருக்கார். உங்களுக்கு அற்புதம் செய்ய மாட்டாரா? செய்வார். முழு மனசோட விடுதலையோடு நீங்க அவரை பாடும்போது அவருடைய வல்லம் உங்களுக்குள்ள புறப்படும். நாடி நரம்புகளுக்குள்ள, எலும்புகளுக்குள்ள, தசைகளுக்குள்ள, ஊனுகளுக்குள்ள எல்லாம் கர்த்தருடைய வல்லமை பாயும். எல்லா வலிகள், எல்லா பலவீனங்கள் எல்லாவற்றையும் என் ஆண்டவர் மாற்ற வல்லவரா இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அதுல ஒண்ணுல கிரீனை கொஞ்சம் குறைச்சு, கிரீன் பிரைஸ் எல்லாம். நோய்கள் எல்லாம் நீக்கிடுவா, நொடி பொழுதே சுகம் தருவா. என் நோய்கள் எல்லாம் நீக்கிடுவா, நொடி பொழுதே சுகம் தருவா. பேய்களெல்லாம் நடு நடு பெரியவர் திருமுன்னே, இந்த பேய்களெல்லாம் நடு நடுக்கும் நம்ம பெரியவர் திருமுன்னே. கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், நாம் பாடுவோம். இயேசு ராஜா
ராஜா வந்திருக்கிறார். எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம், சொல்லுவோம் இயேசு எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? நீங்க பாடும்போதே கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். என் வாழ்க்கையில பார்த்திருக்கேன், பாடும்போதே அநேகர் அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். பாடும்போதே, துதிக்கும் போதே அநேகர் இதே சபையில அற்புதத்தை, சுகத்தை பெற்றிருக்கிறார்கள். காரணம் என்னன்னா, நம்ம கச்சேரியில பாட வரல, கர்த்தரை பாட வந்திருக்கோம். கர்த்தரை பாடும்போது அவர் இங்கே பிரசன்னமாகிறார். அவர் பிரசன்னமாகுது. அவருடைய பிரசன்னத்தினாலே எல்லா வியாதிகளையும் அவர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? அதுக்கு ஒருவேளை உங்க பாவம் தடையா இருக்கும்னா, இனிப்போ பாவம் செய்யாதே என்று சொன்னாரே. கடந்த நாட்கள்ல ஆண்டவருக்கு தெரிஞ்சும் நீங்க சில தப்பு பண்ணிருப்பீங்கன்னா, இந்த சரணத்தை ஒரு விசுவாசத்தோடு பாடுங்க. என் பாவம் எல்லாம் நீக்கிடுவார், என்னை பரிசுத்தமாக்கிடுவார், பயங்கள் எல்லாம் போக்கிடுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். பாவம் எல்லாம் போக்கிடுவார், பயங்கள் எல்லாம் போக்கிடுவார், பயங்கள் எல்லாம் அதிசயம் செய்திடுவார், ஆவியினால் நிரப்பிடுவார், அதிசயம் செய்திடுவார். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். டாட்டா சாத்தானுக்கு டாட்டா சொல்லுங்க, டாட்டா சாத்தானுக்கு டாட்டா சொல்லுங்க, டாட்டா. நீங்க சொல்றத பார்த்தா இல்லையே, இன்னும் கொஞ்சம் ரகசிய உடன்பாடு வச்சிருக்கனே, இவ்வளவு சீக்கிரத்துல எப்படி பாஸ்டர் டாட்டா சொல்றது? எதாவது டாட்டா சொல்ல விரும்புறீங்க? ஹலோ, வெல்கம் சொல்றீங்களா, டாட்டா சொல்றீங்களா பிசாசுக்கு? சிலருடைய வாயெல்லாம் ஏதாவது ரகசிய உடன்பாடு இருக்கா? அவனுக்கு உங்களுக்கு ஏதாவது ரகசிய உடன்பாடு இருக்கா? இல்ல. இப்ப சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமா சொல்லுங்க, டாட்டா சாத்தானுக்கு டாட்டா. அப்படின்னு என்ன அர்த்தம்? போய் தொலை, இதுக்கப்புறம் என் வாழ்க்கையில் என்ன செய்யாத, வரவே வராத. கரங்களை தட்டி நல்ல கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தையை கொடுப்பதற்காக ரெவரண்ட் வில்சன் வில்லியம்ஸ் அவர்கள் வந்திருக்கிறார்கள். நீண்ட நாள் நண்பர், ஒரே ஸ்தாபனத்தில் நாங்கள் எல்லாரும் இருந்தோம். இப்பொழுது அவர்கள் நம்முடைய ஸ்தாபனத்தோடு ஐக்கியத்தில் அபிஷியலாக இல்லாவிட்டாலும் எல்லாரோடும் ஐக்கியப்பட்டு அவர்கள் ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். கோயம்புத்தூர்ல பல சபைகளை ஸ்தாபித்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கர்த்தருடைய நடத்துதலின்படி இப்பொழுது சென்னைக்கு வந்திருக்கிறார்கள். ஆமென் சொல்லுவோமா? இப்பொழுது ஆண்டவருடைய நடத்துதலின்படி பல இடங்களிலே, பல சபைகளிலே போய் அவர்கள் ஊழியத்தை செய்து கர்த்தர் அவர்களை இன்னும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார், வல்லமையாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். நல்ல ஒரு வர்ஷிப் லீடர், நல்ல ஒரு பிரீச்சர், நல்ல ஒரு தேவனுடைய மனுஷன். ஆமென் சொல்லுவோமா? என்ன நீங்க சொல்றத பார்த்தா ஒண்ணுமே அங்கே இருக்க, ஜுரம் வந்துருச்சா? சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு அவர்கள் நம்ம மத்தியில் வந்திருப்பது மிகப்பெரியதான ஒரு சந்தோஷம். சிஸ்டர் நீங்க மேல வந்து, பாஸ்டர் இடையில பாடினாங்கன்னா நீங்க கூட பாடணும், வேண்டாமா? ரைட். ஆண்டர்சன், சந்தோஷம். ஆண்டர்சன் நீங்க எல்லாரும் பார்த்துருப்பீங்க, பார்த்துருக்கீங்களா? உம்மை உயர்த்தவே எத்தனை பேர் பாட்டு பார்த்தீங்க? அதில் ஒருத்தர் கீபோர்டு வாசிக்கிறாரா? அவர் தான் அவர். ஆமே, அவருடைய இசையில் தான் அந்த பாடல் வந்தது. அடுத்த பாடல் வரப்போகிறது, அவர் தான் இசையமைத்திருக்கிறார். பொழுது விடியும் போது நான் உம்மை தேடணும்.
ஆமென். இன்னைக்கு பாஸ்ட் நமக்கு வர்ஷிப் எல்லாம் நடத்தி கொண்டு வாங்க. ஏதோ எதிர்பாராத விதமா லேட் ஆயிடுச்சு. செகண்ட் சர்வீஸ்ல அவங்க வர்ஷிப் எல்லாம் நடத்தி கர்த்தருடைய வார்த்தை கொடுப்பார்கள். நல்ல ஒரு சத்தியத்தை சத்தியமாய் போதிக்கக்கூடிய ஒரு நேர்மையான ஊழியக்காரரை கர்த்தர் நம்ம மத்தியில் கொண்டு வந்திருக்கிறார். கரங்களை தட்டி நாம் கர்த்தருடைய வார்த்தை வர. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. என்னை குறித்து சொல்லப்பட்ட அறிமுக வார்த்தைகள் அத்தனைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். அதே போல அருமையான பாஸ்டர் அவர்களுக்கு நன்றி சொல்கிறேன். அவர்கள் சொன்னது போல ஆண்டவர் கிறிஸ்துவுக்குள் ஒரு நல்ல நீண்ட உறவை எங்களுக்கு தந்ததற்காக கர்த்தரை துதிக்கிறேன். அவர்களை மாத்திரமல்ல, அவருடைய அண்ணனையும் மிகவும் நன்றாய் நான் அறிவேன். அந்த குடும்பத்தோடு கூட கர்த்தர் கொடுத்த அருமையான உறவுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். என்னுடைய குடும்பத்துக்காய் கர்த்தரை துதிக்கிறேன். என்னுடைய பிள்ளைகளுக்காய் கர்த்தரை துதிக்கிறேன். கர்த்தர் அவர்களை பயன்படுத்துகிற விதங்களுக்காய் கர்த்தரை துதிக்கிறேன். நம்ம இந்த வருடத்தினுடைய கடைசி பகுதியிலே நாம் வந்திருக்கிறோம். அடுத்த ஒரு சில நாட்களிலே இந்த வருடத்தை கடந்து அடுத்த வருடத்திற்குள்ளே பிரவேசிக்க போகிறோம். பிரைஸ் தி லார்ட். 2020 நினைச்சாலே ஒரு பயப்படுற அளவுக்கு இருந்தது. ஸ்தோத்திரம். 21ஆம் ஆண்டு நமக்கு ஆசீர்வாதமா இருக்கணும்னு எல்லாம் எதிர்பார்ப்போட காத்திருந்து ஜெபித்து கொண்டிருக்கிறோம். ஆமென். ஸ்தோத்திரம். ஆனால் ஆச்சரியம் என்னவென்றால், இந்த வருஷத்துல கர்த்தர் நம்மளை எல்லாத்தையும் நடத்தினதுதான் மிகப்பெரிய ஆச்சரியம். இவ்வளவு காலமும் இருந்த தேவனுடைய கரத்தை பார்க்கிலும் அதிகமாக இந்த வருஷத்துல தேவ கரத்தை பார்த்தவர்கள் எத்தனை பேர்? ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. மேஜர் கர்த்தாவே, உம் கிரியை காணும் போது சொல்லொன்னாச்சரியம் அடைந்தே. விண்மீன்களும் இடி முழக்கங்களும் உம் வல்லமையை காட்டுகின்றதே. என் ஆத்மா பாடும் ரட்சகா தேவா, நீர் எத்தனை பெரியவர். என் ஆத்மா பாடும் ரட்சகா தேவா, நீர் எத்தனை பெரியவர். உங்க சூழ்நிலை என்னன்னு எனக்கு தெரியாது, உங்க பிரச்சனைகள் என்னன்னு எனக்கு தெரியாது. பார்க்கும்போது மலை போல ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கிற பிரச்சனையா இருக்கலாம், கடக்க கூடாத ஆழமா இருக்கலாம். ஹல்லேலூயா. இவ்வளவு பெரிய சூழ்நிலை, இவ்வளவு பெரிய பிரச்சனை, இவ்வளவு பெரிய கடனை, இவ்வளவு பெரிய சூழ்நிலைகளை நான் எப்படி கடந்து வருவேன் என்கிற கேள்விகளோடு கூட இந்த காலை நேரத்திலே நீங்கள் இந்த இடத்திலே உட்கார்ந்து இருக்கலாம். அல்லவென்றால் தூரத்திலே இருந்து நீங்கள் ஆன்லைன் மூலமாக என்னை பார்த்து கொண்டிருக்கலாம். ஹல்லேலூயா. ஆனா உங்க பிரச்சனைகளை பார்க்கிலும், உங்கள் தேவைகளை பார்க்கிலும், உங்கள் அவசியங்களை பார்க்கிலும் மிகவும் பெரிய ஒரு தேவனை நாம் சேவிக்கிறோம். ஹல்லேலூயா. என் கூட சேர்ந்து அந்த வார்த்தை சொல்லி பாக்குறீங்களா? என் ஆத்மா பாடும் ரட்சகா தேவா, நீர் எத்தனை பெரியவர். சொல்லலாமா? என் ஆத்மா பாடும் ரட்சகா தேவா, நீர் எத்தனை பெரியவர், நீர் எத்தனை பெரியவர். என் ஆத்மா பாடும் ரட்சகா தேவா, நீர் எத்தனை பெரியவர். சோலைவனம் பூங்காவழி செல்கையில் பைங்கிளிகளின் பாடல் கேட்கையில் மலையுச்சியின் மேல் நின்று கீழ் நோக்குகையில்
மென் காற்றருவியால் மகிழ்ந்திருக்கையில் சொல்லுங்களேன். என் ஆத்மா பாடும் ரட்சகா தேவா, நீர் எத்தனை பெரியவர், நீர் எத்தனை பெரியவர், என் ஆத்மா பாடும் ரட்சகா தேவா, நீர் எத்தனை பெரியவர். பின்னும் பிதா தம் சுதனை குருசில் தந்த விந்தை விளங்கவே இல்லை. என் பாவம் போக்கவே அவர் மரத்தில், போக்கவே அவர் மரத்தில் ரத்தம் சிந்தி ஜீவன் விட்டார், ரத்தம் சிந்தி ஜீவன் விட்டார். அந்தோ என் ஆத்மா பாடும் ரட்சகா தேவா. கையை உயர்த்தி ஆண்டவர், நீர் எத்தனை பெரியவர், என் ஆத்மா பாடும் ரட்சகா தேவா, நீர் எத்தனை பெரியவர். ஆமென். ஹல்லேலூயா. உலகத்துல கிட்டத்தட்ட 160 பாஷையில இந்த பாட்டை பாடுறாங்க. ஹல்லேலூயா. Then sings my soul, my savior God to thee. அதான் ஆங்கிலத்துல இந்த பாடல் மிக அருமையான பாடல், உலகம் முழுவதும் பாடுகிற பாடல். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்றது இதுதான், என் ஆண்டவர் ரொம்ப பெரியவர். ஒரு நிமிஷம் அப்படியே கண்ணுல மூடிக்குவாங்க. உங்க பிரச்சனை எவ்வளவு பெருசுங்கிறதெல்லாம் மறந்துடுங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். உங்களுடைய தேவை எவ்வளவு பெரிது என்பதெல்லாம் மறந்து விடுங்க. இந்த 2020 பார்க்கிலும், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், COVID-19 பார்க்கிலும், அதனால் ஏற்பட்டதான பெரும் இழப்புகள், தாக்கங்களை பார்க்கிலும், ஆமென், ஸ்தோத்திரம், இன்னும் உலகம் கண்டிராத பயங்கரமான சூழ்நிலைகள் எல்லாவற்றை பார்க்கிலும், ஹல்லேலூயா, நாம் பார்க்கிற கடல் மிகப்பெரிய பிரம்மாண்டமான கடல்கள், ஹல்லேலூயா, மகா பெரிய கடல்கள், மலைகள், ஹல்லேலூயா, மனிதர்கள், இன்னும் அரசாங்கங்கள் எல்லாவற்றை பார்க்கலும் மிகப்பெரிய ஒரு தேவன். ஹல்லேலூயா, மிகப்பெரிய ஒரு தேவன். உங்கள் தேவையை கர்த்தர் இந்த காலையில சந்திப்பார். ஹல்லேலூயா, உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கும். உங்கள் வியாதியை பார்க்கலும் பெரியவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு முறை, இன்னொரு ஒரு முறை. என் ஆத்மா பாடும் ரட்சகா தேவா. சத்தமா, நீர் எத்தனை, நீர் எத்தனை பெரியவர், என் ஆத்மா பாடும் ரட்சகா தேவா, நீர் எத்தனை பெரியவர். இந்த காலையில உம்முடைய சமூகத்தில் எங்களை தருகிறோம் ஆண்டவரே. நீர் பெரியவர் என்பதை நாங்கள் உணர்கிறோம். நாங்கள் மிகவும் சிறியவர்கள், அற்பமானவர்கள். ஆனால் நீர் எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறீர், உம்முடைய பிள்ளைகள் ஆக்கி இருக்கிறீர். நாங்கள் ஆண்டவரே உம்முடைய கரங்களிலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாயிருக்கிறோம். நாங்கள் ராஜரீக ஆசாரிய கூட்டமாயிருக்கிறோம். ஆண்டவரே, நீர் இந்த உலகத்திற்கு எங்களை ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறீர். ஆண்டவர், மற்றவர்களை ஆசீர்வதிக்க எங்களை நீர் ஆசீர்வாதமாக மாற்றி இருக்கிறீர். ஆண்டவரே, இந்த காலையிலே ஆண்டவரே நாங்கள் அதை உணரவும், அனுபவிக்கவும், உம்மை சேவிக்கவும், உம்மை ஆண்டவரே உயர்த்தவும் எங்களுக்கு நீர் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஆமென். Praise the Lord. Hallelujah. ஆமென், ஸ்தோத்திரம். பல நேரங்கள்ல நமக்கு எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கிறது. நான் தேவனுடைய பிள்ளை, நான் கர்த்தருடைய பிள்ளை. ஆனா உலகத்துல எவனுக்கு வராத பிரச்சனை எல்லாம் ஏன் எனக்கு வருகிறது? உலகத்துல வேற யாருக்கும் வராத போராட்டங்கள், அவமானங்கள், நிந்தைகள் எல்லாம் ஏன் எனக்கு எதிராக வருகிறது?
ஏன் இந்த விதமான பாதைகளினூடாக எல்லாம் நான் கடந்து போகிறேன்? என்னுடைய வாழ்க்கையிலே என்ன நோக்கத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார்? கர்த்தருக்கு என்னுடைய பாடுகளிலே ஒரு நோக்கம் இருக்கிறதா? என்னுடைய போராட்டங்களில் ஒரு நோக்கம் இருக்கிறதா? என் பிரச்சனைகளிலே ஒரு நோக்கம் இருக்கிறதா? என் யுத்தத்திற்கு ஒரு நோக்கம் இருக்கிறதா? இந்த கேள்விகள் எல்லாம் பல நேரங்களில் நம்முடைய மனதில் வந்து போகிறது. எத்தனை பேருக்கு இந்த மாதிரி கேள்வி எல்லாம் வந்துட்டு போகுது? என்ன நடக்குதுன்னே புரியல. ஏன் இப்படிப்பட்ட பிரச்சனைகள்? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நான் பார்க்கிற பலருக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இல்லையே, பலருக்கு இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இல்லையே. அவர் எல்லாரும் சாதாரணமாய் தங்களுடைய வாழ்க்கையை நடத்துகிறது போல தோன்றுகிறது. ஆனால் நானோ இந்த பாடுகளை படுகிறேனே என்கிறதான கேள்விகளோடு கூட இந்த காலை நேரத்திலே நீங்கள் இந்த இடத்திற்கு வந்திருக்கலாம். இந்த நேரத்தில் என்னுடைய செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் உங்களுடைய மனதில் இந்த கேள்விகளோடு இருப்பீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் உங்களுக்கு தான் அந்த காலையில பேச விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம், ஆமென். நம்முடைய வாழ்க்கையில ஜெயத்தை தந்து நம்மை சிறப்பிக்க செய்வது கர்த்தருடைய நோக்கம். எத்தனை பேருக்கு ஜெயிக்கணும்னு ஆசைப்படுவீங்க? ஜெயிக்கணும்னாலே ஓடணும், அப்படித்தானா? ஓட்டப்பந்தயம்னா ஓடணும், மல்யுத்தம்னா யுத்தம் பண்ணணும், கால்பந்து ஆட்டம், ஏதோ மற்ற எந்த ஒரு விளையாட்டு போட்டிகள்னா அங்க எங்கேயும் மோதி ஜெயிக்கணும். மோதாம என்ன கிடைக்காது சொல்லுங்க? மோதாம ஜெயம் இல்ல, ஓடாம ஜெயம் இல்ல, போராடாம ஜெயம் இல்ல. எனக்கு ஒண்ணுமே வரக்கூடாது அப்படின்னா நமக்கு போட்டியும் இல்ல, வெற்றியும் இல்ல. ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையில ஏன் இவ்வளவு போராட்டங்கள், பிரச்சனைகள் வருகிறது என்பதற்கான சில காரணங்களை வசனத்தின் மூலமாக நாம் ஆராய்ந்து பார்த்து அவைகளின் மீது கர்த்தர் நமக்கு எப்படி ஜெயத்தை தருகிறார் என்பதை இந்த காலை நேரத்தில் உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். அதற்கு ஆதாரமாக ரோமர் 16 அதிகாரம் அதனுடைய 20 வசனத்தை நம்முடைய சிந்தைக்காக நாம் எடுத்துக்கொள்வோம். ரோமர் 16:20. சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்களுடனே கூட இருப்பதாக. ஆமென், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. வேதாகமத்துல 2 வசனங்கள் பிசாசுக்கு எப்ப நினைச்சாலும் பயமா இருக்கும். அதுல முதல் வசனம் ஆதியாகமம் 3 அதிகாரம் 15 வசனம். உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவார். இந்த வார்த்தையை கேட்டது யாரு? இந்த வார்த்தையை பேசினது சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனாகிய கர்த்தர். அவர் சொன்ன சூழ்நிலை என்ன? மனிதன் முதன்முறையாக அவன் சிருஷ்டிக்கப்பட்ட பின்பு தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்திருக்கிறான். பாவம் செய்த பிற்பாடு அவனுக்கு தண்டனையாக ஆண்டவர் சில வார்த்தைகளை சொல்லி முடித்து பிசாசை பார்த்து சொல்லுகிறார், நீ ஸ்திரீயை வஞ்சித்தாய் இல்லையா? நீ ஸ்திரீயை வஞ்சித்தாய், அவளை நீ என்னோடு உள்ள அந்த நல்ல உறவிலிருந்து நீ பிரித்து கொண்டு போனபடியினாலே அவர்களை, இந்த மனுக்குலத்தை நான் சிருஷ்டித்த என் மனுக்குலத்தை என் கரங்களால் உருவாக்கினவர்களை நீ என்னிடத்திலிருந்து பிரித்து கொண்டதுனால இதெல்லாம் எங்க இருக்குன்னு கேட்க கூடாது. இதெல்லாம் நாம் புரிந்து கொள்ள வேண்டியதான வார்த்தைகள். பிரித்து கொண்டபடியினாலே நான் இந்த ஸ்திரீக்கு, எந்த ஸ்திரீயை கொண்டு நீ இந்த உலகத்தை வஞ்சித்தாயோ, எந்த ஸ்திரீயை கொண்டு தேவனுக்கும் மனிதனுக்கும் உள்ள உறவை நீ எடுத்துக்கொண்டாயோ, பிரித்து எடுத்தாயோ, அதே ஸ்திரியை கொண்டு நான் உன் தலையை நசுக்குவதற்கு நான் தீர்மானித்திருக்கிறேன். அந்த ஸ்திரீயின் வித்து உன் தலையை நசுக்கும். பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை கேட்டதுல இருந்து பிசாசுக்கு ஒண்ணுமே புரியல. நாம் பல நேரங்கள்ல பிசாசு ரொம்ப புத்திசாலி, அப்படிதானே? பிசாசு ரொம்ப புத்திசாலி, அவன் உலக மகா புத்திசாலி. ஆனால் அவன் நம்ம ஆண்டவர் அளவுக்கு புத்திசாலி அல்ல. பிரைஸ் தி லார்ட். நம்முடைய ஆண்டவர் அவன் பல காரியங்களை அறிந்திருக்கிறான், ஆனால் அவன் சகலத்தையும் அறிந்தவன் அல்ல. அவன் பல இடங்களிலும் இருப்பான், அவன் சகல இடங்களிலும் ஒரே நேரத்துல இருக்கக்கூடிய சர்வ வியாபி அல்ல. ஆமென், ஸ்தோத்திரம். அவன் பல காரியங்களை செய்யக்கூடியவன், ஆனால் நம்முடைய தேவனை போல எல்லாவற்றையும் செய்ய வல்லமையுடைய சர்வ வல்லமையுடையவன் கிடையாது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஆமென். பல நேரங்கள்ல அவன் ஒண்ணு யோசித்து வச்சிருப்பான், ஆண்டவர் அவனுடைய யோசனையை ஆண்டவர் அவமாக்கி போடுகிற செயல்பாடுகளை ஆரம்பத்திலிருந்தே நாம் பார்க்க முடிகிறது. அவன் பல நேரங்கள்ல அவன் ரொம்ப புத்திசாலின்னு நினைச்சு வேலை செஞ்சிட்டு இருப்பான். அவன் பல நேரங்கள்ல நம்மளை தோக்கடிக்கிறது மாதிரியே அவனுக்கு ஒரு சந்தோஷத்தை ஆண்டவரும் விட்டு கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. ஆனா கடைசி நேரத்துல பார்த்தா யார் தான் ஜெயிப்பா? பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். யார் ஜெயிப்பா? ஆண்டவர் ஜெயிப்பார். ஆண்டவரோட இருந்தா நாமும் ஜெயிப்போம். பக்கத்தில் இருக்கிற ஒரு ஆளை திரும்பி பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரோட இருந்தா நாமும் ஜெயிப்போம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவரோடு இருந்தால் நாமும் ஜெயிப்போம். ஆமென், ஹல்லேலூயா. இந்த வார்த்தை பிசாசுக்கு எதிராக சொல்லப்பட்டது.
பிசாசுக்கு ஒண்ணுமே புரியல, ஸ்திரீயின் வித்து. ஏன்னா அவனுக்கு முதல்ல அந்த வித்து, ஸ்திரீ இதெல்லாம் எதுவுமே என்னன்னே தெரியாது. ஆண்டவர் முதன்முறையாக இந்த உலகத்திலே மனிதனை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்து விட்டார். இந்த சிருஷ்டித்த ஆணும் பெண்ணும் அவர்கள் அங்கே பலுகி பெருகும்படியாக கட்டளை பெற்றிருக்கிறார்கள். ஆனால் அன்றைக்கு கட்டளை இந்த சாபம் அவன் மீது சொல்லப்பட்ட வரைக்கும் எந்த ஒரு இஷ்யூஸும் கிடையாது, எந்த ஒரு குழந்தையும் பிறக்கவில்லை. அப்ப ஆண்டவர் சொல்றார், ஸ்திரீயின் வித்து உன் தலையை நசுக்கும். அப்ப இவனுக்கு ஒன்றும் புரியல என்ன நடக்குது அப்படி என்று அவன் கவனித்து பார்த்து கொண்டிருக்கிறான். அவனுடைய கவனம் எல்லாம் இந்த ஸ்திரீ மேலேயே இருக்கிறார். இந்த ஸ்திரீயின் இடத்துல ஏதாவது மாற்றம் இருக்கிறதா, ஏதாவது சம்பவிக்கிறதா என்பதை அவன் கவனித்துக் கொண்டே இருக்கிறான். அப்படி கவனித்துக் கொண்டே இருக்கிற பொழுது இந்த ஸ்திரீ கர்ப்பவதி ஆகிறாள். அவளுக்கு ஒரு குமாரன் பிறக்கிறான். காயின் என்று அவனுக்கு பெயர் வைக்கிறார்கள். அதற்கு அப்புறமாக இரண்டாவது ஒரு குமாரன் பிறக்கிறான். ஆபேல் என்று பெயர் வைக்கிறார்கள். இந்த இரண்டு பேர்ல இந்த ஆபேல் கொஞ்சம் ஆண்டவரோட கொஞ்சம் நெருக்கமாகவே போயிட்டு இருக்கிறான். அவன் ஆண்டவரை அதிகமாய் நேசிக்கிறான், அதிகமாய் சேவிக்கிறான், கர்த்தரை அதிகமாய் கனம் பண்ணுகிறான். அப்ப இந்த காயினை தன்னுடைய கரங்களில் எடுத்து கொண்டால் இந்த தேவனுக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கிறதான ஆபேலை ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிடலாம் என்று அவன் நினைத்து, ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்க்கிற பொழுது நீங்கள் அதை அறிந்து கொள்ள முடியும். அப்ப அந்த 4ஆம் அதிகாரத்திலே அவன் ஆபேலை எப்படியாவது ஒழித்து கட்டிவிட்டால் தன்னுடைய பிரச்சனை தீர்ந்து விடும் என்று நினைத்து அவன் காயினுடைய இருதயத்திற்குள் புகுந்து ஆபேலை தீர்த்து கட்டிட்டான். பிசாசு நினைச்சான் நம்ம ஜெயிச்சிட்டோம், இந்த ஸ்திரீயின் வித்தால இனி நமக்கு எந்த ஒரு பிரச்சனை இருக்காது என்று நினைத்தான். ஆனால் அதற்கு பிற்பாடு சேத் பிறக்கிறான். சேத் பிறந்த உடனே ஜனங்கள் எல்லாரும் கர்த்தரை அதிகமாய் தொழுது கொள்ள தொடங்குகிறார்கள். ஆனால் சேத்தால எந்த ஒரு பிரச்சனையும் வந்தது மாதிரி அவன் ஃபீல் பண்ணல. அதுக்கப்புறமாக ஜனங்கள் பூமியிலே பலுகி பெருக தொடங்குகிறார்கள். பலவிதமான காரியங்கள் பூமியிலே நடக்கிறது. ஜலப்பிரளயம் உண்டாகிறது, ஜனங்கள் அழிகிறார்கள். நோவாவனுடைய மீதமுள்ள நோவாவும் அவனுடைய பிள்ளைகளையும் கொண்டு திரும்பவும் பூமியிலே மக்கள் பலுகி பெருக தொடங்குகிறார்கள். எந்த ஒரு வெளிப்பாடும் இல்லை, எந்த ஒரு தீர்க்க தரிசனமும் அதற்கு பிற்பாடு இல்லை. அப்படி இருக்கிற பொழுதுதான் ஒரு நாள் திடீரென்று ஒரு மனிதனை பார்த்து ஆண்டவர் பேசுகிறார். ஆபிரகாமே என்று அவனை பார்த்து பேசி, நீ உன் இனத்தையும் உன் ஜனத்தையும் விட்டு உன் தேசத்தை விட்டு நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்திற்கு போ என்று சொல்லி அவர் கட்டளை கொடுக்கிறார். நீ போகிற இடத்திலே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். உன் சந்ததியின் மூலமாக உன் சந்ததியை நான் பூமியின் மணல் அத்தனையாக, வானத்தின் நட்சத்திரங்கள் அத்தனையாக எல்லாம் பெருக பண்ணுவேன் என்றெல்லாம் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். அவனுக்கு அன்றைக்கு குழந்தைகள் இல்லாதிருந்தது. அவர்கள் அவனும் அவனுடைய மனைவியும் அவர்கள் வயது முதிர்ந்தவர்கள் ஆகிறார்கள். ஆனாலும் குழந்தை பிறக்கவில்லை. ஆனால் கர்த்தர் அவர்களுக்கு திரும்ப வாக்குத்தத்தத்தை உறுதிப்படுத்தி உனக்கு ஒரு குழந்தையை தருவேன் என்று ஆண்டவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். பிசாசு பார்த்தா இவன் இந்த வாக்குத்தத்த சந்ததியை வராமல் தடுக்கிறது எப்படி என்று அவன் யோசித்து பார்த்து ஆபிரகாமுடைய பிளான்ல, ஆபிரகாமுடைய குடும்பத்திற்குள்ளே புகுந்து அவனுடைய மனைவி மூலமாக ஒரு புதிய திட்டத்தை போட்டு எகிப்திலிருந்து வந்ததான வேலைக்கார பெண்ணாகிய தாதி பெண்ணாகியதான ஆகார் மூலமாக ஒரு குழந்தையை கொடுத்து விட்டால் ஆண்டவருடைய பிளானை நடுவுல தடுத்து நிறுத்திடலாம்னு நினைச்சு அவன் என்ன செஞ்சான்னா ஆகார் மூலமாக இஸ்மவேலை அந்த வீட்டிற்குள்ளே அனுப்பிவிட்டான். பிரைஸ் தி லார்ட். ஆபிரகாம் திருப்தி அடைந்து விடுவான், சாராளும் திருப்தி அடைந்து விடுவாள், பிரச்சனை தீர்ந்து விடும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் திடீரென்று திரும்ப வந்து சொல்கிறார், உன்னுடைய கற்பத்திலே ஒரு குழந்தை பிறக்கும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்ப பிசாசுக்கு இன்னுமே ஒரே கலக்கம். என்னடா அது வாக்குத்தத்தம்னு ஒண்ணு வந்துருச்சுனாலே ஏதோ ஒரு பிரச்சனை வர தொடங்குகிறது. ஆமென், ஸ்தோத்திரம். நமக்கெல்லாம் பிரச்சனை வர்றதுக்கு முக்கியமான காரணத்துல ஒண்ணு என்னன்னா, நம்ம வாக்குத்தத்தம் பெற்றவர்கள். நம்முடைய வாக்குத்தத்தங்கள் நம்மிலே நிறைவேறக்கூடாதபடிக்கு, நம்முடைய வாக்குத்தத்தங்களை நாம் அனுபவிக்க கூடாதபடிக்கு, நம்முடைய வாக்குத்தத்தங்களுக்கு எதிராக பிசாசு போராடுகிற போராட்டங்கள் ஏராளம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமென். ஆனால் வாக்குத்தத்தங்கள் வந்து சேருமா வராம போயிருமா? எத்தனை பேர் நம்புறீங்க வந்து சேர்ந்துரும்? எனக்குரிய வாக்குத்தத்தம் எனக்கு தான். எனக்கு ஒன்ன கொடுத்துட்டு அதை கொடுக்காம போறதுக்கு அவர் சாதாரணமான மனிதன் அல்ல. அவர் மறதி உள்ள தேவன் அல்ல. அவர் மறந்து விடுகிறதற்கு மனிதன் அல்ல. அவர் மனபார மனுபுத்திரனும் அல்ல. ஹல்லேலூயா. அவர் ஒன்றை சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? அவர் சொன்னதை நிச்சயமாக செய்து முடிப்பார். உங்களுடைய வாழ்க்கைக்கு என்று ஏதாவது வாக்குத்தத்தங்கள் இருக்கும் என்றால் அந்த வாக்குத்தத்தங்கள் நிச்சயமாக நிறைவேறும். நீங்கள் கர்த்தரை நம்பலாம், 100% அவரை நம்பலாம். ஹல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். அவர் உங்களுடைய வாழ்க்கையில வாக்குத்தத்தங்களை நிறைவேற்ற அவர் காத்து கொண்டிருக்கிறார். இதோ வாக்குத்தத்த சந்ததி அவன் கடைசியில ஈசாக்கு வந்து பிறக்கிறான். ஆனா ஈசாக்க பார்த்தா ரொம்ப பாவம். ஈசாக்கு அப்படி ரொம்ப போல்டான ஆளெல்லாம் கிடையாது.
அவனால எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனா அந்த ஈசாக்குக்கு 2 பிள்ளைகள் பிறக்கிறார்கள். ஈசாக்கினுடைய 2 பிள்ளைகள்ல ஒரு பையனை குறித்து அது பாருங்க, அந்த வாக்குத்தத்த சந்ததியை தடுக்கிறதுக்கு ஆகார் மூலமாக வேற ஒரு ரூட்டை போடுறான். அடுத்த வாக்குத்தத்த சந்ததியில 2 பிள்ளைகள்ல ஒருவனுக்கு இளையவனுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கப்படுகிறது. இளையவனை வீட்டிலே இல்லாம துரத்துறதுக்கு பிசாசு ஏற்பாடு பண்றான். பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? என் கூடயே தான் வர்றீங்களா? ஆமென், ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. யாரு? யாக்கோபு அம்மாவுக்கு ரொம்ப பிரியமானவன், மூத்தவன், அப்பாவுக்கு ரொம்ப செல்லமானவன். ஆனால் இவர்கள ஆசீர்வாதத்தை கடைசியில பெற்றுக்கொண்டது யாரு? யாக்கோபு. ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட யாக்கோபு தன்னுடைய வாழ்க்கையில அவன் இந்த தேசத்தில், வாக்குத்தத்த தேசத்தில் இருந்து அவன் செழித்து வளர்ந்து பெரியவன் ஆகக்கூடாதபடிக்கு அந்த அண்ணனுக்கும் தம்பிக்கு இடையில ஒரு பெரிய பிரச்சனையை உண்டாக்கி கடைசியில வாக்குத்தத்தத்தை தான் வாங்கினானே தவிர, ஆசீர்வாதத்தை தான் வாங்கினானே தவிர, அப்பாவுடைய ஆசீர்வாதத்தை தான் வாங்கினானே தவிர, அப்பா அம்மா கூட இருந்து வாக்குத்தத்த தேசத்துல அந்த ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியாத அளவுக்கு அவன் அங்கே இருந்து புறப்பட்டு அவன் தன்னுடைய மாமன் இருக்கக்கூடியதான, தன்னுடைய அம்மாவுடைய குடும்பத்தார் இருக்கக்கூடியதான கிழக்கு தேசத்திற்கு அவன் ஓடி போகிறான். பாதான் அராமிற்கு அவன் ஓடி போகிறான். அவன் அங்கே ஓடி போகிற வழியிலே லூஸ் என்கிறதான இடத்திலே கர்த்தர் அவனை சந்தித்து அவன் வாக்குத்தத்தத்தின் சந்ததி என்பதை, அவன் வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டவன் என்பதை, வாக்குத்தத்தத்தினால் அவன் பிறந்தவன் என்பதை ஆண்டவர் அவனுக்கு நினைவுபடுத்தி அங்கே இருந்து அனுப்புகிறார். அவன் அந்த இடத்திலே அன்றைக்கு ராத்திரியிலே தேவனை கண்டதினாலே அந்த இடத்தில் தான் படுத்திருந்ததான தூணை எடுத்து அதை நாட்டி, அதை ஒரு தூணாக, ஒரு கல்லை எடுத்து அதை தூணாக நாட்டி அதை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி அதற்கு பெத்தேல் என்று பெயர் வைத்து விட்டு போனான். அவன் போய் அதற்கு பிற்பாடு திரும்பி வருகிறதற்கு வெகு காலம் ஆயிற்று. ஆனால் திரும்ப வருகிற பொழுது 2 மனைவிகள், இன்னும் அத்தனை பிள்ளைகளோடு கூட, அவன் 12 பிள்ளைகளோடு கூட அவன் திரும்ப வாக்குத்தத்த தேசத்திற்கு வருகிறான். ஆண்டவர் அவன் மூலமாக சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்களை எல்லாம் ஒவ்வொன்றாக நிறைவேற்றினார். ஆமென், ஸ்தோத்திரம். யாக்கோபுக்கு 12 பிள்ளைகள். 12 பிள்ளைகள்ல 11 பேருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, ஒருத்தனுக்கு மட்டும் பிரச்சனை. பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். அவனுக்கு வாக்குத்தத்தம் தான் பிரச்சனை. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அவனுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டது. அவன் ஒரு சொப்பனத்தை கண்டான். அந்த சொப்பனத்திலே அவன் வானத்தின், அதாவது கதிர்கட்டுகள் எல்லாம், மற்ற 11 கதிர்கட்டுகளும் எழுந்து இவனுடைய கதிர்கட்டை வணங்கினது என்றவன் கண்டு, அதற்கு பிற்பாடு நட்சத்திரங்கள் 11 நட்சத்திரங்களும் சூரியனும் சந்திரனும் என்னை வணங்கினது என்று சொல்லி அப்பா, அம்மா, அவருடைய சகோதரர்கள் அத்தனை பேருமே இவன் தயவுல வாழ வேண்டி இருக்கும் அப்படிங்கிற ஒரு வாக்குத்தத்தத்தை அவன் பெற்றுக்கொள்கிறான். அவனை உண்மையிலே அவங்க அப்பா மிகவும் அதிகமாக நேசித்தபடியினாலே அவனுடைய சகோதரர்களுக்கு ஏற்கனவே பொறாமை இருந்தது. இப்பொழுது இந்த சொப்பனத்தையும் கண்ட பிற்பாடு பொறாமை டபுள் ஆயிருச்சு. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. வாக்குத்தத்தம் பெற்ற தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு ஏற்கனவே பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னா, நீங்க வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொண்ட பிற்பாடு உங்க பிரச்சனை என்னவாகும்? டபுள் ஆகும். பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். என்ன காரணம்? என்ன பிரச்சனை? ஏன் டபுள் ஆகுது? ஏன் ட்ரிபிள் ஆகுது? ஏன் இவ்வளவு தூரத்துக்கு அழுத்தங்கள் அதிகரிக்கிறது? அழுத்தங்கள் அதிகரிக்கத்தான் சாதாரணமான கரிக்கொட்டை என்னவா மாறுது? வைரமா மாறுது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கரிக்கொட்டையா இருக்கணுமா, வைரமா இருக்கணுமா? எத்தனை பேருக்கு வைரமா இருக்கணும்னு ஆசை? பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. வேண்டாம், அழுத்தம் தாங்க முடியல, நான் கரிக்கொட்டையாவே இருந்துட்டு போறேன்னு நீங்க யாரும் இப்படி யோசனை பண்ணி சொல்ல மாட்டீங்க. பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். ஆமென். விலையேற பெற்ற வைரமாக, ஆமென், ஸ்தோத்திரம். எதெல்லாம் ரொம்ப அழுத்தத்தை ஃபேஸ் பண்ணுதோ, ஒண்ணு தங்கமா மாறும், இல்லைன்னா வெள்ளியா மாறும், அல்லது வைரமா மாறும். அப்படி நம்முடைய வாழ்க்கையிலே உண்மையாகவே ஆண்டவருடைய கைகளிலே பயன்பட வேண்டும் என்று சொன்னால் கடுமையான அழுத்தங்களை நாம் எதிர்கொள்ள வேண்டி இருக்கிறது. இப்பொழுது யோசேப்பு அப்படிப்பட்ட வருத்தங்களை, கஷ்டங்களை எதிர்கொள்ளுகிறான். அவன் எந்த ஒரு தப்புமே செய்யல. அவன் கண்டது ஒரே ஒரு சொப்பனம். அந்த சொப்பனம் கண்டுட்டு அவங்க அப்பா அம்மாட்டையும் அவங்க அண்ணன் தம்பிட்டையும் சொன்னதுதான் பிரச்சனை. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சில நேரங்களில் சில வாக்குத்தத்தங்கள், சில தேவனுடைய வார்த்தைகள் நமக்கு கர்த்தர் கொடுக்கறதெல்லாம் எல்லார்ட்டையும் போய் உளறிட்டு இருக்கக்கூடாது. உளறிட்டீங்க அப்படின்னு சொன்னா புது பிரச்சனையெல்லாம் உருவாகும். இல்லைன்னாலும் வரும், ஆனா சொல்லும் போது இன்னும் கொஞ்சம் பெரிய பிரச்சனைகள் எல்லாம்
வர வாய்ப்பு இருக்கிறது. சில காரியங்களை அமைதியாய் நம்முடைய இருதயத்தில் வைத்து நாம் தியானம் பண்ணுவதும் சிந்தனை செய்வதும் நமக்கு அவசியமாயிருக்கிறது. யோசேப்பு சின்ன பையன், அவனுக்கு அதை சொல்லாம இருக்க அவனுக்கு முடியாது. அவன் ஒரு சாதாரணமான நிலையிலே ஒரு சிறிய பையனாக அவன் தான் கண்ட சொப்பனத்தை சொல்லிவிட்டான். அவனுடைய சகோதரர் அவனை பகைத்தார்கள். ஒரு நாளிலே அவனை கொலை செய்ய அவர்கள் தீர்மானம் பண்ணி கடைசியில மனசுல அதுக்கு இடம் கொடுக்காமல் அவனை எகிப்திய வியாபாரிகளிடத்திலே விற்று போட்டார்கள். போன இடத்துல அவன் போன உடனே சூப்பரா நல்லா வந்துருவான் போல தோணுச்சு. ஆனா அங்க போன உடனே அவனுக்கு அடுத்த பிரச்சனை காத்திருந்தது. அவன் சிறையிலே தள்ளப்பட்டான். அவன் சிறைச்சாலையிலே தள்ளப்பட்டு அவன் கொடுமையான சூழ்நிலைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறான். கடைசியில அது அவனுடைய முடிவல்ல. பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். சிறை அவனுடைய முடிவல்ல. சிறையிலிருந்து ஆண்டவர் அவனை அரண்மனைக்கு உயர்த்தினார். பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். சிங்காசனத்திற்கு உயர்த்தினார். பார்வோனுடைய அரண்மனை சிங்காசனம் தவிர அதுக்கு அடுத்த எல்லாமே அவனுடைய அதிகாரத்துல தான் இருந்தது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கொஞ்சம் நாளிலே அவன் கண்ட சொப்பனம் அப்படியே நிறைவேறிற்று. அவனுடைய சகோதரர்கள் முதலில் பணிந்து கொண்டார்கள். அவனுடைய தயவை பெற்றார்கள். அதற்கு பிற்பாடு அவனுடைய தாய் தகப்பன் அத்தனை பேருமாக மொத்தமாக குடும்பமா அவ்வளவு பேரும் இவனுடைய ஆதரவிலே தயவிலே வாழ்ந்துதான் செத்தாங்க. Praise the Lord. Hallelujah. Amen. உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தத்தை உங்களுடைய கண்களை இந்த பூமியிலிருந்து மூடுகிறதற்கு முன்பாக நிச்சயமாக 100% அனுபவிப்பீர்கள். கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்களேன். Hallelujah, ஸ்தோத்திரம். அப்படி அவர் வாக்குத்தத்தத்தை அவர் அனுபவித்தார். ஆனால் இவைகள் பிசாசுனுடைய தலையை நசுக்கிற அளவுக்கு விவகாரமா தெரியல. Praise the Lord, ஸ்தோத்திரம். அப்ப இந்த சந்ததியை எகிப்து தேசத்துக்கு கொண்டு போயாச்சு. அத்தனை பேரும் இப்ப வாக்குத்தத்த தேசத்திலிருந்து எங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க? அந்நிய தேசத்திலே போய் உட்கார்ந்து இருக்கிறார்கள். பிசாசு நினைச்சா இதோட பிரச்சனை இங்க வச்சு இந்த கம்யூனிட்டியவே காலி பண்ணிடணும், இந்த சமுதாயத்தையே காலி பண்ணிடணும் நினைச்சவன் எகிப்தின் பார்வோனுடைய இருதயத்திலே கிரியை செய்து அவர்களுக்கு விரோதமான சட்டங்களை எல்லாம் அவன் பிறப்பித்தான். எகிப்திலே பிறக்கக்கூடியதான இஸ்ரவேலர் எபிரேயருடைய சகல ஆண் பிள்ளைகளையும் கொன்று போடும்படிக்கு உத்தரவு கொடுக்கப்பட்டது. ஆனால் அவைகளையும் மீறி ஆண் பிள்ளைகள் இஸ்ரவேலருக்கு பிறந்தார்கள். அதிலே ஒரு பிள்ளைதான் மோசே. மோசேயை கொலை செய்வதற்கு கிட்டத்தட்ட அவன் எகிப்தினுடைய ராஜாவின் கத்திக்கு பட்டயத்துக்கு மிகவும் பக்கத்தில் இருந்தான். ஆனால் எந்த ராஜா கட்டளையிட்டானோ அவனுடைய வீட்டிலே வைத்து அவனை வளர்த்தார். Praise the Lord, hallelujah. அவன் வீட்டிலே அவன் வளர்ந்தான். ராஜ சாப்பிட்டு வளர்ந்தான். ராஜ அரண்மனையினுடைய சகல வசதிகளோடு கல்வி அறிவோடு கூட அவன் வளர்ந்தான். அவன் வளர்ந்து வருகிறான். அவன் வளர்ந்து அவன் புத்திசாலியாய் மகா புத்திமானாய் நடக்கிறதை கண்டு அவனை பார்த்து எல்லாரும் பயந்தார்கள். ஆனால் அவன் திடீரென்று ஒரு நாள் பிசாசு முடிவு பண்ண, இவனை இங்கேயும் வைக்க கூடாது, இங்க இருந்தா இவன் இஸ்ரவேலுக்கு ஆதரவாகி விடுவான், இவன் இஸ்ரவேலரை ரட்சித்து அவர்களை பாதுகாத்து விடுவான் என்று அவனை அங்கே இருந்து அவன் துரத்தி கொண்டு போய் வனாந்திரத்திலே கொண்டு போய் விட்டு விட்டான். ஆனால் வனாந்திரத்திலே ஆண்டவர் அவனை விடவில்லை. அவனை தெரிந்த நோக்கத்தை அவர் உண்மையாகவே திரும்ப நினைப்பூட்டி அவனை அங்கே இருந்து அழைத்து கொண்டு எகிப்திலிருந்து சகல இஸ்ரவேலரையும் வாக்குத்தத்த தேசத்திற்கு நடத்தி கொண்டு செல்ல அவனை பயன்படுத்தினார். Praise the Lord, hallelujah. அதற்கு பிற்பாடு பலரை குறித்ததான வாக்குத்தத்தங்கள் வந்து கொண்டே இருந்தது. ஆனால் வாக்குத்தத்தங்களை பெற்றுக் கொண்டவர்கள் எல்லாருக்கும் அதற்குரிய பிரச்சனைகளும் பின்னாலே வந்து கொண்டே இருந்தது. பின்னால் நீங்க பாத்தீங்க சொன்னா சிம்சோன் அவன் வாக்குத்தத்தத்தின்படி பிறந்தவன். தாவீதுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டது. ஆமென், ஸ்தோத்திரம். அவன் தாவீதினுடைய குமாரனாகிய சாலமோனை குறித்ததான ஒரு வாக்குத்தத்தம் அவனை குறித்து கொடுக்கப்பட்டது. இவர்கள் எல்லாரையும் பிசாசு அழிப்பதற்கு அவன் என்னவெல்லாம் வழிகளை பயன்படுத்த முடியுமோ எல்லா வழிகளையும் அவன் பயன்படுத்தினான். ஆனால் அவைகள் அத்தனையிலும் வாக்குத்தத்தம் பெற்றவர்களே ஜெயம் பெற்றார்கள். Praise the Lord, hallelujah. ஆமென், ஸ்தோத்திரம். ஆமென். வாக்குத்தத்தம் பெற்ற எனக்கு நிச்சயம் ஜெயம் உண்டு. வசனத்திலிருந்து ஒரு வாக்குத்தத்தம் உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு சொன்னா மனிதனுடைய வாக்குத்தத்தம் அல்ல, தேவனிடத்திலிருந்து வந்த அவருடைய வார்த்தையின் வாக்குத்தத்தம் யாருக்கெல்லாம் கிடைத்திருக்கிறதோ, யாருக்கெல்லாம் கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தத்தை சொல்லி பேசி இருக்கிறாரோ அந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுகிற வரைக்கும் ஒருவேளை நீங்கள் கடினமான பாடுகளையும் கஷ்டங்களையும் அனுபவிக்க நேரிட்டாலும் முடிவிலே ஜெயம் எடுக்க போகிறது நீங்கள் தான். Praise the Lord, hallelujah. அப்படி ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே ஜெயத்தை தருவதற்கு அவர் தீர்மானம் பண்ணி இருக்கிறார். இப்படி வாக்குத்தத்தங்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. பலரும் பிறக்கிறார்கள், பலரும் மரிக்கிறார்கள். ஆனால் பிசாசினுடைய தலையை நசுக்குகிற அளவுக்கு இன்னுமே யாரும் உலகத்துல வரவே இல்லை. இப்ப இந்த ஸ்திரீயின் வித்துங்கிற விஷயத்தை பிசாசுக்கு உண்மையிலே மறந்து போச்சு.
அப்படி இருக்கிற பொழுதுதான் நீங்க பாத்தீங்கன்னா அவர்கள் பாபிலோனுக்கு சிறையாய் போகிறார்கள். பாபிலோனுக்கு போய்விட்டு அவர்கள் திரும்ப வந்து சேருகிறார்கள். 400 வருஷ காலம் தீர்க்க தரிசனமும் இல்ல, பிரசங்கமும் இல்ல, எந்த ஒரு வார்த்தையும் இல்ல, எல்லாம் அமைதியாயிருச்சு. 400 வருட காலம், இயர்ஸ் ஆஃப் சைலன்ஸ். ஒரு சம்பவமும் உலகத்துல நடக்கவில்லை. பிசாசே ரெஸ்ட் எடுக்க போயிட்டான். Praise the Lord. Hallelujah. அவனுக்கே வேலை இல்லாத அளவுக்கு ஒரு 400 வருஷம் அமைதியா இருந்தது. அப்படி இருக்கிற பொழுதுதான் திடீர்னு பார்த்தா லூக்கா 1ஆம் அதிகாரத்திலே 13வது வசனம் முதல் நீங்கள் வாசித்து பார்க்கிற பொழுது, ஆமென், ஸ்தோத்திரம், ஒருவன் ஒரு வயது சென்ற சகரியா என்பவன் தேவனுடைய ஆலயத்திலே அவன் சேவை செய்து கொண்டிருக்கிறான். Praise the Lord. அவன் சேவை செய்து கொண்டிருக்கிற பொழுது திடீரென்று தேவதூதன் தோன்றி அவனை பார்த்து, உனக்கு ஒரு மகன் பிறப்பான், வயது சென்ற உன்னுடைய மனைவியாகிய எலிசபெத்து ஒரு குமாரனை பெறுவாள். Praise the Lord. ஸ்தோத்திரம். பிசாசுக்கு அதிர்ச்சியா போச்சு. கதை இன்னும் முடியலையோ, இவ்வளவு பெரிய கேப், இதுக்கப்புறம் எதுவுமே நடக்காதுன்னு நினைச்சோம். ஆனா இவ்வளவு நாளைக்கு அப்புறம் இப்படி ஒரு வார்த்தை வருகிறது என்று சொன்னால் இந்த பிள்ளை நமக்கு அதிர்ச்சியாக இருக்கலாம் என்று சொல்லி அந்த குழந்தை அந்த எலிசபெத்தினுடைய வயிற்றிலே வளர்ந்து கொண்டிருக்கிற அந்த காலங்களிலேயே திடீரென்று பிசாசுக்கு அடுத்த ஷாக். அந்த குழந்தை வயிற்றில் இருக்கிற நேரத்திலேயே திடீரென்று ஆண்டவர் மரியாள் என்கிற ஒரு பெண்ணுக்கு தரிசனமாகி, மத்தேயு 1ஆம் அதிகாரத்துல நீங்கள் வாசித்து பார்க்கிற பொழுது மரியாளுக்கு தரிசனமாகி, லூக்கா 1ஆம் அதிகாரத்திலே லூக்கா 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கிறீர்கள், மரியாளுக்கு தரிசனமாகி மரியாளை பார்த்து, நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஆமென், ஸ்தோத்திரம். அவருடைய கணவனுக்கு அவருடைய திருமணம் செய்து கொள்ள போகிறதான யோசேப்புக்கு அந்த வார்த்தையை சொல்கிறான், மரியாளுக்கு இந்த வார்த்தையை சொல்கிறான். பட் டபுள் கன்ஃபர்மேஷன் வேற வருது. இந்த வார்த்தையில இரட்டை உத்தரவாதத்தோடு கூட, உறுதிப்படுத்தலோடு கூட இந்த வாக்குத்தத்தம் வருகிறது. இப்பொழுது இயேசு என்று ஒருவர் பிறக்க அங்கே அடுத்த வாக்குத்தத்தம் கொடுக்கப்படுகிறது. ஒரே நேரத்தில் 2 பிள்ளைகள் இப்பொழுது வயிற்றிலே உட்கார்ந்திருக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். பிசாசுக்கு இப்ப பெரிய பிரச்சனை, இதுல எது நம்ம தலைய நசுக்க போகுது. அப்படி இருக்கும் பொழுதுதான் இந்த முதல் குழந்தை பிறக்கிறது. முதல் குழந்தை பிறந்து அது எங்க வளர்கிறது? வனாந்தரத்திலே வளர்கிறது. வெட்டுக்கிளி, ரொம்ப வித்தியாசமான பிள்ளையா வளருது. ஆனா 2வது பிள்ளை பிறந்து யார் கூட தான் வளருது? அப்பா அம்மா கூட சாதாரண பிள்ளையா தான் வளர்ந்து வந்துட்டு இருக்கு. இப்ப யாரை டார்கெட் பண்றது? இதுல 2 பேத்துல யாரை பிடிச்சு நம்ம கண்ட்ரோல்ல எடுக்கிறது, யாரை ஜெயிக்கிறதுங்கிற ஒரு கேள்விக்குறியிலே ரொம்ப கொடுமையான ஒரு சூழ்நிலையில இப்ப பிசாசு இருக்கிறான். அப்படி இருக்கிற பொழுதுதான் இந்த வனாந்தரத்தில் வளர்ந்த இந்த பிள்ளை அவன் ஆவியிலே பலன் கொண்டு பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவனாக அவன் வந்து, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்று சொல்லி மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள் என்று மிகவும் வல்லமையாக பிரசங்கம் பண்ண தொடங்குகிறான். இந்த பிரசங்கம் பண்ண அநேகர் மனம் திரும்புகிறார்கள். மனம் திரும்பி ஒவ்வொருவராக வந்து ஞானஸ்நானம் பெறுகிறார்கள். நாட்கள் கடந்து செல்கிறது. அப்படி கடந்து செல்லுகிற பொழுது திடீரென்று ஒருவர் அவன் பேசி, பிசாசு இப்படிதான் யோசிச்சுட்டே இருக்கிறான், இவன் தான் அந்த பிள்ளை எங்க இருக்கு? அது பாட்டுல நாசிரியத்துல ரொம்ப அமைதியா அவங்க அப்பா அம்மா கூட இருந்துகிட்டு இருக்கு. அந்த பிள்ளையால வேற எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, இவன் தான் பிரச்சனையா இருக்கும்னு நினைச்சிட்டு இருக்கும்போது அவன் சொல்றான், எனக்கு பின்னே ஒருவர் வருகிறார். பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். இப்ப இவனுக்கு அடுத்து உண்மையான டென்ஷன். அப்ப இவனும் கிடையாது, இப்ப வரப்போகிறவர் இன்னொருவர் வரப்போகிறார். எனக்கு பின்னே ஒருவர் வருகிறார், அவருடைய பாதரட்சியின் வாரையும் குனிந்து அவிழ்க்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல. நான் உங்களுக்கு ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், அவரோ உங்களுக்கு பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் ஞானஸ்நானம் கொடுப்பார் என்று அப்படியே பேசிக்கிட்டே இருக்கிறான். ஞானஸ்நானம் கொடுத்து கொண்டே இருக்கிறான். அப்பொழுது இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக இயேசு கிறிஸ்து அந்த இடத்திற்கு வருகிறார். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கு அவன் ஞானஸ்நானம் கொடுக்கிறான். இயேசு ஞானஸ்நானம் பெற்று அவர் கரையேறின உடனே இதோ வானம் திறக்கப்பட்டது. பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் கேட்கிறது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள். பிரைஸ் தி லார்ட். அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் புறா ரூபம் கொண்டு இயேசு கிறிஸ்துவின் மீது வந்து இறங்கினார். பிசாசுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, நம்ம தலையை நசுக்க போறது இவர்தான். பிரைஸ் தி லார்ட். எடுத்த உடனே அங்க வாக்குத்தத்தம் பெற்று, ஞானஸ்நானம் பெற்று, அபிஷேகம் பெற்று கரை ஏறின உடனே அவரை நேரா ஆவியானவர் எங்க கொண்டு போகிறார்? ஒரு மலைக்கு கொண்டு போகிறார். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, பிசாசினால் சோதிக்கப்படும்படிக்கு அவர் வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. வாக்குத்தத்தம் வந்துருச்சுனாலே என்ன வந்துருது? ரட்சிக்கப்பட்டா பிரச்சனையெல்லாம் தீந்துரும்னு நினைச்சோம்.
ஞானஸ்நானம் பெற்றா பிரச்சனையெல்லாம் தீர்ந்துரும்னு நினைச்சோம். அபிஷேகம் பெற்றா பரிசுத்த ஆவியானவர் புறா ரூபத்துல வந்து இறங்கியுமே என்ன நடக்குது? Praise the Lord. Hallelujah. Amen. நீங்க கவனிச்சிருக்கீங்களா? இதெல்லாம் எப்பயுமே ரட்சிக்கப்பட்ட உடனே சில பிரச்சனை எல்லாம் தீந்துரும். நம்ம என்ன நினைப்போம், இதோட எல்லா பிரச்சனையும் தீர்ந்து போச்சு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா அப்பதான் முன்னாடி இருந்ததை விட கொஞ்சம் ஹெவியா பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும். சரி, ரட்சிக்கப்பட்டு முடிச்சு அடுத்து இந்த ஞானஸ்நானம் எடுக்காம இருக்கிறோம், அதனாலதான் பிரச்சனை நிறைய அப்படின்னு யாரோ சொல்லிக்கிட்டு இருக்க, அதை கேட்டு ஞானஸ்நானம் எடுத்து அவ்வளவு பிரச்சனையும் தீர்ந்துரும்னு ஞானஸ்நானம் எடுத்த உடனே சில பிரச்சனை தீர்ந்துரும். ஒவ்வொரு கீழ்ப்படிதலுக்கும் ஆண்டவருடைய சில ஆசீர்வாதங்கள் உண்டு. அந்த ஆசீர்வாதங்களுக்கு ஏற்றாற் போல ஞானஸ்நானம் பெற்ற உடனே பிரச்சனை தீர்ந்துரும். அப்ப நம்ம என்ன நினைப்போம், இனிமே பிரச்சனை கிடையாது நினைக்கும் போதுதான் பிரச்சனைகள் இன்னும் பல மடங்காக அதிகரிக்கிறது. அப்படி பிரச்சனைகள் அதிகரிக்கிற பொழுதுதான் சொல்றாங்க, நீங்க பரிசுத்த ஆவியானுடைய பலன் இருந்தால் இவைகளை எல்லாம் மேற்கொள்ள முடியும் என்று சொல்லுகிறார்கள். அப்ப நம்ம ஆவியானுடைய அபிஷேகத்துக்காக காத்திருக்கிறோம். அபிஷேகம் வந்த உடனே சில பிரச்சனை எல்லாம் தீர்ந்துரும். அந்த அபிஷேகம் எல்லாம் வந்த பிற்பாடு இந்த ரட்சிக்கப்பட்ட காலத்தில் இருந்த பிரச்சனைக்கும் ஞானஸ்நானம் பெற்ற காலத்தில் இருந்த பிரச்சனையை விட இந்த அபிஷேகம் பெற்ற பிறகு வர்ற பிரச்சனைகள் ஜாஸ்தி. ஆமென், ஸ்தோத்திரம். சிலர் யோசிக்கிறாங்க, இப்ப ரட்சிக்கப்படவே வேண்டாம், ஞானஸ்நானமும் வேண்டாம், அபிஷேகம் வேண்டவே வேண்டாம்னு நினைக்கிறதுக்கு நிறைய பேர் காரணம் என்னன்னா, நீங்க பாருங்களேன், இந்த அபிஷேகம் பெற்றவர்களுக்கு வருகிற பிரச்சனையை விட இது அபிஷேகம் பெறாதவங்களுக்கு வர்ற பிரச்சனை கம்மியா தான் இருக்கும். நல்லா கவனிச்சு பாருங்க. நாம் போராடி ஜெயிக்கிற வகையாக நம்மை ஆண்டவர் உறுதிப்படுத்துகிறார். ஆமென், ஸ்தோத்திரம். நம்ம யாரு? ஜெயிக்கிற வகையரா. ஆமென், ஸ்தோத்திரம். நாம் வெற்றி பெறுகிறவர்கள், நாம் ஜெயம் பெறுகிறவர்கள். ஆண்டவர் நம்மை முத்திரை போடுகிறார். நம்ம ஜெயிக்க போறோம்னு நம்ம மேல ஒரு சீல் போடுறார். Praise the Lord. Hallelujah. Amen. வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 20-21 வசனங்களை நீங்கள் வாசிக்கிற பொழுது, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவன் என்னோடு கூட சிங்காசனத்திலே உட்காருவான். ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. அந்த 2ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தல் 2-3ஆம் அதிகாரம் 2 அதிகாரத்திலுமே பல இடங்கள் இந்த வார்த்தையை நீங்க கவனிச்சிட்டு இருப்பீங்க. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அப்படின்னு வர்ற வார்த்தைகள் எல்லாம் நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னு சொன்னா, ஜெயிக்கணும்னா அப்ப என்ன நடத்தி ஆகணும் சொல்லுங்க? யுத்தம் நடத்தி தான் ஆகணும். சொல்லுங்க, ஜெயிக்கணும்னா யுத்தம் நடத்தி தான். அப்ப இந்த யுத்தத்துல நின்னு ஜெயிக்கிறவனுக்கு ஆண்டவர் என்னென்ன ஆசீர்வாதங்களை வச்சிருக்கிறாரோ அதுதான் நம்முடைய வாழ்க்கையில உண்மையான ஜெயம். Praise the Lord. Hallelujah. அப்ப ஆண்டவர் சில பிரச்சனைகளுக்கு தீர்வாக அப்பப்ப கிடைக்கிற தீர்வுகள் எல்லாம் உங்க பிரச்சனைக்கு ஜெயம்னு நினைச்சிடாதீங்க. உங்களுடைய வாழ்க்கையின் ஜெயம் என்று நினைத்து விடாதீர்கள். உங்களை தெரிந்து கொண்ட ஒரு நோக்கம் கர்த்தருக்கு இருக்கிறது. அந்த நோக்கம் நிறைவேறுகிற வரைக்கும், அந்த நோக்கம் இந்த உலகத்திலே மற்றவர்களுக்கு முன்பாக உயர்த்தி காண்பிக்கப்படுகிற வரைக்கும் கர்த்தர் உங்களை ஜெயம் கொள்ளுகிறவர்களாக உருவாக்குகிறதற்கு அவர் தீர்மானம் கொண்டிருக்கிறார். உங்களை அவர் உருவாக்கி கொண்டே இருப்பார். எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க? நான் ஜெயம் கொள்ளுகிறவன். ஹல்லேலூயா. நான் ஜெயம் கொள்ளுகிறவன். இயேசுவின் நாமத்தில் நான் ஜெயம் கொள்ள போகிறேன். இயேசுவின் நாமத்தில் நான் வெற்றியை சுதந்தரிக்க போகிறேன் என்று இப்படி ஆண்டவர் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக நம்மை வைத்திருக்கிறார். ஆமென், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து சோதிக்கப்படும்படியாய் கொண்டு போகப்பட்டார். அவர் சோதிக்கப்பட்ட பொழுது அவர் ஒவ்வொரு சோதனையிலும் தேவனுடைய வார்த்தையினாலே ஜெயித்தார். இதைத்தான் நீங்க ரொம்ப நல்லா கவனிக்கணும். நம்ம வாழ்க்கையில ஜெயம் வேணும்னா என்ன வேணும்? தேவனுடைய வார்த்தை வேணும். அவர் ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறார். அவர் தேவனுடைய குமாரன். ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறார், அபிஷேகம் பெற்றிருக்கிறார். அபிஷேகம் பெற்ற அவர் இப்பொழுது தேவனுடைய வார்த்தையினால் ஜெயிக்கிறார். Praise the Lord. Hallelujah. நம்ம வாழ்க்கையில சில விஷயங்கள் நம்ம ஃபார்முலா மாறாத ஃபார்முலா. நம்ம இதை மாத்தி வேற ரூட் யோசித்தோம்னா நம்மளால ஜெயிக்கவே முடியாது. ஆமென், ஸ்தோத்திரம். நாம் ரட்சிக்கப்பட வேண்டும், ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள வேண்டும், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் ஜெயம் பெறுகிறதற்கு என்ன வேண்டும் சொல்லுங்க? தேவனுடைய வார்த்தை வேண்டும். இயேசு தேவனுடைய வார்த்தையினால் ஜெயித்தார். நீங்களும் நானும் தேவனுடைய வார்த்தையினால மட்டும்தான் ஜெயிக்க முடியும். ஒவ்வொரு சூழ்நிலையும் தேவனுடைய வசனத்தை கொண்டு எதிர்கொள்ளுங்கள். இயேசுவின் நாமத்தில் ஜெயம் எடுப்பீர்கள். Praise the Lord. அவர்கள் ஆவியினால், அவர்கள் சாட்சியின் வசனத்தினாலும் ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினாலும் ஜெயித்தார்கள் என்று வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே நீங்கள் வாசிக்கிறீர்கள். ஆமென், ஸ்தோத்திரம். இப்பொழுது இயேசு கிறிஸ்து சோதிக்கும்படியாய் கொண்டு போகப்பட்டார். வார்த்தையினாலே ஜெயித்தார். பிசாசு சில காலம் அவரை விட்டு விலகி இருந்தான் என்று வசனம் சொல்லி இருக்கிறது. Praise the Lord.
உடனே மொத்தத்துல எல்லாம் போயிட மாட்டான். ஆமென், ஸ்தோத்திரம். மொத்தத்துல எல்லாம் அவன் நம்மளை விட்டு போயிடுறது கிடையாது. சில காலம் விலகி இருந்தான். அவன் அப்படியே திரும்ப அவன் திட்டம் போட்டுட்டே இருக்கான். அது எப்படிடா இந்த பிளானை காலி பண்றது? ஆள் தெரிஞ்சு போச்சு. இனிமே இவர் நம்ம தலையை நசுக்காத அளவுக்கு என்னென்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்யணும்னு அவன் ஒவ்வொருத்தர் இருதயத்திலேயே நுழைஞ்சு வேலை செஞ்சு பார்த்தான். பரிசேயர்கள் முயற்சித்தார்கள், சதுசேயர்கள் முயற்சித்தார்கள், பலர் முயற்சி செய்து பார்த்தார்கள். பல முறை அவர் மேல் கல்லெறிய நினைத்தார்கள். ஆனால் அவருக்கு கொடுக்கப்பட்ட ஊழிய காலத்தை நிறைவேற்றுகிற வரைக்கும் அவரை ஒருவராலும் தொடக்கூடாது இருந்தது. பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. ஒரு நாளிலே இயேசுவோடு கூட மிகவும் நெருக்கமாய் நடந்து கொண்டிருந்த ஒருவனை அவன் தெரிந்து கொண்டான். அவன் பெயர் யூதாஸ் காரியோத். அவனுடைய இருதயத்தில் அவன் புகுந்து அவன் இயேசுவை காட்டி கொடுக்கும்படியாக அவன் தூண்டிவிடப்பட்டான். அவன் போய் பிரதான ஆசாரியனோடும் அவனுடைய ஆட்களோடும் கூட சேர்ந்து அவன் ஒரு ஆலோசனையில் ஈடுபட்டு இயேசுவை காட்டி கொடுக்க சம்மதித்தான். பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். அப்ப இயேசுவை காட்டி கொடுக்க சம்மதித்து அவர்கள் எல்லாருமாக சேர்ந்து கடைசியில இயேசுவை சாட்டையால் அடித்து வாரினால் அடிப்பித்து அதற்கு அப்புறமாக அவரை சிலுவையில் அறைந்து விட்டார்கள். வானத்திற்கும் பூமிக்கும் நடுவே சர்வ வல்லமையுடைய தேவன் அவர் தோங்கினார். பிரைஸ் தி லார்ட். கடைசியில எல்லா மனிதனும் சாகிற நேரத்திற்கு முன்பாகவே அவருடைய ஜீவன் பிரிந்து விட்டது. ஆமென், ஸ்தோத்திரம். இயேசு எதிர்பார்த்த நேரத்திற்கு முன்பாகவே மரணம் அடைந்து போனார். அவரை கொண்டு போய் ஒரு கல்லறையில் வைத்தார்கள். பிசாசு நினைச்சான் நம்ம தப்பிச்சிட்டோம்னு நினைச்சான். பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். ஆனால் அன்றைக்கு ஒரு மாற்றம் நடந்தது, ஒரு வித்தியாசம் சம்பவித்தது. ஆமென், ஹல்லேலூயா. எல்லா ரோம போர்ச்சேவகர்களும் உறங்கி கொண்டிருக்கிற பொழுது, அதிகாரிகள் உறங்கி கொண்டிருக்கிற பொழுது, பிரதான ஆசாரியனுடைய வீட்டில் எல்லாம் கொண்டாட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிற பொழுது, அவர் பரிசேயர்கள் எல்லாம் கொண்டாடி கொண்டிருக்கிற பொழுது ராத்திரியில திடீரென்று ஒரு அடி சத்தம். ஹல்லேலூயா. காலடிகளுடைய சத்தம். இங்கதான் நம்ம கொஞ்சம் கற்பனை எல்லாம் பண்ண வேண்டியிருக்கிறது. காலடிகளுடைய சத்தம். அந்த சத்தம் அங்கே அவர் ஆட்டுக்குட்டியானவராக சிலுவையிலே தொங்க விடப்பட்டார். ஆனால் கொஞ்சம் நேரத்திற்குள்ள சத்தம் சிங்கத்தின் காலடி சத்தம் கேட்கிறது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஒரு சிங்கத்தின் காலடி சத்தம் கேட்கிறது. அவர் பாதாளத்திற்குள்ளே இறங்கி செல்லுகிறார். பாதாளத்தின் வாசல்கள் அவருக்கு முன்பாக திறந்து கொள்ளுகிறது. உள்ளே போகிற பொழுது பிசாசு அவனுடைய சேனைகளோடு கூட கொண்டாடி கொண்டிருக்கிறான். பிரைஸ் தி லார்ட். அந்த கொண்டாட்டங்கள், இயேசு செத்து போய்விட்டார், இனி திரும்ப எனக்கு பிரச்சனை இல்லை, நம்முடைய ராஜ்யம் தான், இருளின் ராஜ்யம் தான் ஜெயித்தது என்று அவர்கள் கொண்டாடி கொண்டிருக்கிற பொழுது யூத ராஜசிங்கம் அவர் அந்த பாதாளத்திற்குள்ளே இறங்கி செல்லுகிறார். பிசாசை பிடித்து தரையிலே கீழே போட்டு அவனுடைய தலையை ஓங்கி மிதிக்கிறார். Praise the Lord, hallelujah. அவர் மிதித்த மாத்திரத்தில் அவனுடைய கைகளில் இருந்ததான மரணத்தின் பாதாளத்தின் திரைவுகோல்களை அவர் பிடுங்கிக் கொள்ளுகிறார். Praise the Lord, hallelujah. அவன் உடனே தூக்கி அவர் கையிலே கொடுத்துட்டான். எப்பா சாமி இந்த அப்படின்னு கையில கொடுத்துட்டா, இதுக்கு மேல தாங்காது. அவர் வாங்கி கொண்டு அவர் திரும்ப வந்து விட்டார். மொத்தமா அழிச்சிருவாருன்னு நினைச்சான், ஆனா அழிக்கல. தலையை மிதிச்சதோட சரி, திரும்ப வந்துட்டார். அந்த மிதியவே அவனால தாங்க முடியல. அப்படி வந்து அவர் வெளியே வந்து தன்னுடைய சீஷர்களை அழைத்து சொல்கிறார், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போங்கள். ஆமென். நீங்கள் யார் மீது கைகளை வைப்பீர்களோ அவர்கள் சுஸ்தமாவார்கள். ஆமென். நீங்கள் அசுத்த ஆவிகளை துரத்துவீர்கள். ஆமென். நீங்கள் பேசுகிற வசனத்தை எல்லாம் நான் உறுதிப்படுத்துவேன். நீங்கள் உலகம் எங்கும் புறப்பட்டு போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்கள் என்று அவர்களுக்கு கட்டளையிட்டு விட்டு இயேசு பரமேறி போய்விட்டார். இந்த வசனத்தை எல்லாம் மிகவும் நன்றாய் புரிந்து கொண்ட அப்போஸ்தலனாகிய பவுல் தான் இந்த வசனத்தை நமக்காக இங்கே எழுதுகிறான். ரோமர் 11ஆம் அதிகாரம் 16ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே, சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே மிதித்து போடுவார். ஆமென். ஏங்க விசுவாசிக்கு பிரச்சனை? இங்க இருக்கு பிரச்சனை. பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். இயேசு ஒரு தடவை மிதிச்சார், நம்ம மிதிச்சா எத்தனை தடவை மிதிப்போம்? எத்தனை பேர் உண்டோ அத்தனை பேரும் அவன் தலையை மிதிக்கிறதுக்குரிய அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு அவன் தலையை மிதிக்கணும்னு இருக்கு? எத்தனை பேருக்கு அவன் தலையை மிதிக்கணும்னு எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க?
இவ்வளவு நாள் உங்களை மிதிச்சு மிதிச்சு அவன் விளையாண்டுட்டு இருக்கிறான். இவ்வளவு நாள் உங்களை மிரட்டி மிரட்டி விளையாண்டுட்டு இருக்கிறான். ஆனா நாள் வருகிறது, நாள் வருகிறது, சமாதானத்தின் தேவன் உங்கள் கால்களை கொண்டு, ஆமென் ஸ்தோத்திரம், உங்களை கொண்டு பிசாசின் தலையை மிதித்து உங்களை ஜெயத்திற்கு நேராக கொண்டு செல்ல அவர் தீர்மானித்திருக்கிறார். நீங்கள் ஜெயம் எடுக்க ஆண்டவரால் நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களை அதற்கென்றே உருவாக்கி வைத்திருக்கிறார். ஆமென். இயேசு எப்படி ஜெயித்தாரோ அப்படி நீங்களும் ஜெயிப்பீர்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு நம்பிக்கை வந்திருக்கு வாழ்க்கையில? ஆமென் ஸ்தோத்திரம். ஆண்டவர் என்னை இதற்கென்றே தெரிந்து கொண்டிருக்கிறார், நான் ஜெயிப்பதற்கென்றே பிறந்திருக்கிறேன். சமாதானத்தின் தேவன் ஒரு நாள் வருகிற பொழுது என்னை சீக்கிரமாய் சாத்தானுடைய தலையை மிதிக்க செய்வார். பிள்ளைகளுக்கு, சில பிள்ளைகளுக்கெல்லாம் குழந்தைகளா இருக்கும்போது கரப்பாம்பூச்சியை பார்த்தா பயம். சிலர்லாம் பெரியவங்களான பிறகும் மாறுறது இல்லை. ஆமென் ஸ்தோத்திரம். என்னுடைய மகள், அவள் சின்ன பிள்ளையாக அவள் ஒரு யூகேஜி படித்து கொண்டிருக்கிறார். எல்கேஜியா யூகேஜியா படிச்சுட்டு இருக்கிறார். படிச்சுட்டு இருக்கும்போது வீட்டுல ஒரு கரப்பாம்பூச்சி இங்க எங்க ஓடிக்கிட்டே இருக்கு. இவ அதை பார்த்த உடனே பயந்து பயந்து ஏறி சேர்ல ஏறிட்டு இருந்தா. அப்ப நான் சொன்னேன், மிதிச்சிருமா அதை அப்படின்னு சொன்னேன். பிரைஸ் தி லார்ட் ஸ்தோத்திரம். அவள் அதை மிதிக்கிறதுக்கு மாட்டேன்றா. அப்ப நான் என்ன செஞ்சேன், ஓடிட்டு இருந்ததை திடீர்னு நான் மிதிச்சேன். மிதிச்ச உடனே அது தலைகீழ படுத்துக்கிட்டு, அது மல்லாக படுத்துட்டு கைய கால் அப்படியே ஆட்டிட்டு இருக்கு, எல்லா காலையும் ஆட்டிட்டு இருக்கு. அப்ப என் மகள்கிட்ட சொன்னேன், நீ மிதி, இப்ப மிதி, சும்மா தானே படுத்திருக்கு. இல்ல அது காலெல்லாம் ஆட்டுது அப்படின்னா. அப்ப நான் என்ன செஞ்சேன், அவ காலை பிடிச்சு மெதுவா ஒரு மிதிக்க வச்சேன். பிரைஸ் தி லார்ட் ஸ்தோத்திரம். மிதிச்ச உடனே அது அப்படியே பிளாட் ஆயிடுச்சு. பிளாட் ஆனவனே என் மகளுக்கு சந்தோஷத்தை பார்க்கணும். மிதிச்சா பாருங்க, அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் போதும் போதும் போதும்னு சொல்றது வரைக்கும் மிதிக்கிறான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அது சட்னி ஆயிடுச்சு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். இதைத்தான் ஆண்டவர் நமக்கு செஞ்சிட்டு இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். இதைத்தான் ஆண்டவர் நமக்கு செஞ்சிட்டு இருக்கிறார். ஆமென். நம்ம யுத்தத்திற்கு பழக்குகிறார். என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் பழக்க வைக்கிற என் தேவனாகிய கர்த்தர். ஆமென். அவரை நன்றாய் புரிந்து கொண்ட தாவீது சொல்லுகிறான், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து செல்லுவேன், உம்மாலே ஒரு மதிலை நான் தாண்டுவேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறான். அப்போஸ்தலனாகிய பவுல் இன்னும் வார்த்தைகளை சொல்லுகிற பொழுது, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. ஆமென் ஸ்தோத்திரம். இப்படி நம்முடைய வாழ்க்கையில சொல்லுகிற ஒரு நாள் வருகிறது, ஒரு நாள் வருகிறது, நம்முடைய வாழ்க்கையில நாம் ஜெயம் எடுக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். எழும்பி நிற்கலாமா? இயேசுவின் நாமத்தில் நான் ஜெயம் எடுக்க போகிறேன். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறீங்க? இயேசு என்னை ஜெயம் எடுக்கிறதற்கென்று உருவாக்கி இருக்கிறார். அவர் நான் ரட்சிக்கப்பட்டது ஜெயிக்கிறதற்காக. ஆமென். இந்த உலகத்துல நான் ஆண்டவர் என்னை கொண்டு வந்ததே ஜெயிக்கிறதுக்காக. ஆமென் ஸ்தோத்திரம். நான் ஞான ஸ்நானம் பெற்றது, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தது நான் ஜெயம் எடுக்கிறதற்காக. ஆமென் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நான் அபிஷேகம் பெற்றது நான் ஜெயம் எடுக்கிறதற்காக. ஒருவேளை இதுவரையில் யாராவது ஒருவர் இந்த எண்ணை கேட்டுக் கொண்டிருக்கிறவர்கள் இதுவரையிலும் இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய வாழ்க்கையில சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், உங்களுடைய வாழ்க்கையினுடைய நோக்கத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். உங்களை ஆண்டவர் இந்த உலகத்திலே உருவாக்கி இருக்கிறது பிசாசை ஜெயிப்பதற்காக. ஆமென் ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். பிசாசை ஜெயிப்பதற்காக நீங்கள் ஜெயம் எடுக்க வேண்டும் என்று விரும்புவீர்கள் என்று சொன்னால், நீங்கள் உங்கள் வாழ்க்கை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புக் கொடுங்கள். இயேசுவுக்கு உங்கள் வாழ்க்கை ஒப்புக் கொடுங்கள். இயேசு உங்களுக்குள் வருகிற பொழுது நீங்கள் ஜெயம் எடுக்கிறவர்களாக மாறுகிறீர்கள். ஹல்லேலூயா. ஆமென். அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறான், நான் இனி பிழைத்திருக்கிறது எனக்காக அல்ல. ஆமென். என்னில் பிழைத்திருக்கிறது நான் அல்ல, இனி கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. அவர் என்னில் வாழ்கிற பொழுது, அவர் எனக்குள் கடந்து வருகிற பொழுது நான் ஜெயிக்கிறவனாக மாறுகிறேன். இந்த காலை நேரத்தில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, இயேசு உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வந்துவிட்டால் உங்கள் வாழ்க்கைக்குரிய ஜெயம் உங்களுக்கு வர தொடங்கிவிடும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நீங்கள் பிசாசை ஜெயிப்பீர்கள். ஆமென். உங்களோடு கூட அவர் பேசிக் கொண்டிருப்பார், அவர் உங்களை பலப்படுத்தி கொண்டிருப்பார். ஆமென் ஸ்தோத்திரம். ஆமென். நீங்கள் இதுவரை ஒருவேளை மனம் திரும்பி இருக்கிறீர்கள், ஆனால் ஞான ஸ்நானம் பெறாமல் இருப்பீர்கள் என்று சொன்னால், ஞான ஸ்நானத்திற்காக உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஒப்புக் கொடுங்கள். அவருக்கு கீழ்ப்படுகிற ஒவ்வொரு நேரமும் ஒரு ஜெயத்தை நீங்கள் நிச்சயமாய் சுதந்திரிப்பீர்கள். ஹல்லேலூயா. அவருக்கு கீழ்ப்படிய நீங்கள் தீர்மானம் பண்ணுங்கள். நீங்கள் மனம் திரும்பி
மூழ்கி நீங்கள் ஞானஸ்நானம் பெறுவீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில சில ஜெயத்தை நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள். ஆமென், ஸ்தோத்திரம். இன்னி தொடர்ந்து நீங்கள் ஜெயம் எடுக்க வேண்டும் என்று விரும்பினால், பிசாசை தேவனுடைய ஆவியானவரால் நீங்கள் ஜெயிக்க நீங்கள் விரும்புகிறீர்கள் என்று சொன்னால், அவரை பார்த்து, ஆண்டவரே என்னை உம்முடைய அபிஷேகத்தினால் நிரப்பும், உம்முடைய பரிசுத்த ஆவியினால் நிரப்பும் என்று கேளுங்கள். அவர் உங்களை தம்முடைய பரிசுத்த ஆவியினால் நிரப்புகிறார். ஹல்லேலூயா. அந்த காலை நேரத்திலே ஒரு புது அபிஷேகம் உங்கள் மேல் வந்து இறங்குகிறது. ஒரு புதிய தேவனுடைய கிருபை உங்கள் மேல் வந்து இறங்குகிறது. ஹல்லேலூயா. அது ஒரு ஜெயம் எடுக்கிற அபிஷேகம், வெற்றி கொள்ளுகிற அபிஷேகம், பிசாசின் தலையை மிதித்து மேற்கொள்ளுகிற ஒரு அபிஷேகம். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்களேன். ஆண்டவர் உங்களை ஜெயம் எடுக்கிறவர்களுக்காக, ஆமென், நீங்கள் ஜெயம் எடுக்கிறதற்காக உங்களை அவர் இந்த காலையில் அபிஷேகம் பண்ணுகிறார். நான் புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். என் சத்துருக்களுக்கு முன்பாக அவர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார். ஆமென், ஸ்தோத்திரம். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். ஆண்டவரே, இந்த காலை நேரத்திலே நீர் எங்களை நிரப்புகிற அபிஷேகம் எங்கள் வாழ்க்கையின் ஆசீர்வாதமாய் மாறுவதாக, எங்கள் வாழ்க்கையின் ஜெயமாய் மாறுவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை அபிஷேகத்தினால் நிரப்ப அவர் விரும்புகிறார். ஆனால் தொடர்ந்து நீங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை ஒப்பு கொடுத்தவர்களாய் இருக்க வேண்டும். நீங்கள் தொடர்ந்து தேவனுடைய வார்த்தைகளுக்கு உங்களை ஒப்பு கொடுத்தவர்களாய் இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வசனத்தை ஆழமாய் வாசித்து சிந்தித்து அதை தியானம் பண்ணி, ஆமென், அதை உங்களுடைய வாழ்க்கையிலே உட்கொண்டு எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையிலும் எல்லா நிலைமைகளிலும் தேவனுடைய வார்த்தையை பேசுகிறவர்களாக நீங்கள் மாறுவீர்கள் என்று சொன்னால் இயேசுவின் நாமத்தில் ஜெயம் எடுப்பீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தில். வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தில். அவர் இரத்தத்தில் வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். இயேசு என்னும் நாமத்தில், இயேசு என்னும் நாமத்தில் ஜெயம் நமக்குண்டு. அல்லேலூயா. இயேசு என்னும் நாமத்தில், இயேசு என்னும் நாமத்தில் பேய்கள் பறந்தோடு. இயேசு நாமத்தில் நிற்கும் போது யார் நமக்கு எதிராய் நிற்பாரோ? இயேசு இயேசு நாமத்திலே ஜெயம் நமக்குண்டு. ஜெயம் ஜெயம் இயேசு நாமத்தில், ஜெயம் ஜெயம் இயேசு நாம. நல்ல கைகளை தட்டி ஜெயம் ஜெயம் இயேசு நாமத்தில் தோல்வியே இல்லை. இன்னொரு முறையாமே ஜெயம் ஜெயம் இயேசு நாமத்தில், ஜெயம் ஜெயம் இயேசு நாமத்தில். ஓ ஜெயம் ஜெயம் இயேசு நாமத்தில் தோல்வியே இல்லை. பாவம் சாபம் ரோகம் நீங்கிடும், பாவம் சாபம் ரோகம் நீங்கிடும். ஓ பாவம் சாபம் ரோகம் நீங்கிடும் இயேசு நாமத்தில். பயம் இல்லை, இயேசு என் துணை. பயம் இல்லை, இயேசு என் துணை. ஓ பயம் இல்லை, இயேசு என் துணை. பயமே இல்லை. ஜெயம் ஜெயம் இயேசு நாமத்தில். ஆமென். ஜெயம் ஜெயம். பாடுங்க சத்தமா. ஆமென். ஹல்லேலூயா. இயேசு நாமத்தில் தோல்வியே இல்லை. ஜெயம் ஜெயம் இயேசு நாமத்தில், ஜெயம் ஜெயம் இயேசு நாமத்தில். ஓ ஜெயம் ஜெயம் இயேசு நாமத்தில் தோல்வியே இல்லை, தோல்வியே இல்லை. நல்ல கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு ஜெயம் கொடுக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். சீக்கிரமாய் சாத்தானை எங்கள் கால்களின் கீழே நீங்கள் மிதித்து போடுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஒரு தைரியத்தை கத்தர் கொடுத்திருக்கிறார்? நல்ல சத்தமா. இந்த மாஸ்க் போட்டாலும் போட்டோம், நம்ம சத்தம் வெளியே வரணும். மாஸ்க் கொஞ்சம் இறக்கிட்டு, ஆண்டவர் எனக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்காருன்னு விசுவாசிக்கிறவங்க உங்க மாஸ்க் எடு. நல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். கத்தர் எனக்கு ஜெயத்தை கொடுத்திருக்கிறார், நான் இனி ஜெயம் எடுப்பேன். ஆமென். ஹல்லேலூயா. அந்த புது வருஷத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி தைரியமா போகணும். பயந்து 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 போறது இல்ல. சரி பண்ண வேண்டியதெல்லாம் சரி பண்ணிட்டு ஆண்டுடைய வசனத்தை கையில். நான் எப்பவுமே சொல்லுவேன், இந்த கால் பிசாச மிதிக்கணும்னா இந்த முழங்கால் அவருக்கு முன்னாடி நிக்கணும். முழங்கால்ல நின்று கையில் அப்படி பைபிளை வச்சுட்டீங்கன்னா போதும், பிசாசுக்கு தெரியும் இவன் நம்ம தலையை நசுக்குவான்ட்டு. அந்த பொசிஷன்ல பிசாசு உங்களை பார்க்க பார்க்க அவன் உச்சந்தல இருந்து உள்ளங்கால் வரைக்கும் நடுக்க வந்துகிட்டே இருக்கும். எத்தனை பேர் தீர்மானம் பண்ண போறீங்க? அந்த பொசிஷனை நான் மாத்த மாட்டேன். முழங்கால்ல நின்று கையில வேதத்தை எடுத்து ஏந்தி நின்று தேவனை நோக்கி பார்க்க ஆரம்பிச்சுட்டா அவன் நடுங்க. உங்க வாழ்க்கையில ஜெயத்தின் மேல் ஜெயத்தை கத்தர் தருவா. ஹல்லேலூயா. கடைசியா பாச சொன்னாங்க, சரித்திரத்தெல்லாம் சொல்லி ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் எல்லாம் சொல்லிட்டாங்க. எல்லாம் ஜெயம் கொள்ளுகிறவர்கள் வரைக்கும் சொல்லிட்டாங்க. ஒரே ஒரு காரியம், நீங்க அவனை ஜெயிக்கிறதுக்கு வசனம். ஆமென். ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். எப்பொழுதும் இயேசுனால கழுவப்பட்ட ஒரு பரிசுத்த வாழ்க்கை, எப்பொழுதும் ஆவியின் பட்டயமாகிய அவருடைய வசனம், இது ரெண்டும் உங்க கையில இருந்தா பிசாசு ஜெயிக்க முடியாது. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்ல போறோம். ஆண்டவரை என்னை ஜெயிக்கிறவனா மாத்தினதுக்காய் ஸ்தோத்திரம். நல்ல சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. என்னை ஜெயிக்கிறவளா மாத்தினதுக்காக ஸ்தோத்திரம். நல்லா சொல்லிட்டு இருங்க. என்னை ஜெயிக்கிறவளா மாத்தினதுக்காக ஸ்தோத்திரம். சகோதரிகள் சத்தம் கேட்கல. நல்ல சத்தமா சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. என்னை ஜெயிக்கிறவளா மாத்தினதுக்காய் ஸ்தோத்திரம். திரும்ப நான் சொன்னதுக்கு அப்புறம் திரும்ப சொல்லுங்க. என்னை ஜெயிக்கிறவளா மாத்தினதுக்காய் ஸ்தோத்திரம். இன்னும் சத்தமா சொல்லுங்க. என்னை ஜெயிக்கிறவளாய் மாற்றினதுக்காய் ஸ்தோத்திரம். சகோதரர்கள் சொல்லுங்க. என்னை ஜெயிக்கிறவனாய் மாற்றினதற்காய் ஸ்தோத்திரம். சத்தம் பத்தாது. என்னை ஜெயிக்கிறவனாய் மாற்றினதற்காய் ஸ்தோத்திரம். நல்ல கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். பிதாவே, சோர்ந்து போய் வந்த நம்முடைய பிள்ளைகள், பல பிரச்சனைகள், பல தேவைகள், பல போராட்டங்கள், எங்களுக்கு வரக்கூடிய நியூஸ் சேனல்ல நாங்க பார்க்கக்கூடிய நியூஸ், இதெல்லாம் சோர்வுபடுத்துற மாதிரி வந்தாலும் பரத்திலிருந்து வருகிற வார்த்தை எப்பொழுதுமே எங்களை பலப்படுத்தி கொண்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இந்த காலவெளியில் நம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்துவதற்காக ஸ்தோத்திரம். கொழுத்த கன்றுகளை போல புறப்பட்டு போய் தேவனுக்கு கண்டு கனி கொடுக்கிறவர்களாய் வாழ கர்த்தர் அனுகிரகம் செய்வீராக. தொடர்ந்து இருக்கிற ஆராதனைகள் நம்முடைய மகிமை வெளிப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு விளைமருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் வருகை வரைக்கும் இன்றைக்கு தங்கியிருப்பதாக. ஆமென். அல்லேலூயா.